இன்று நாம் பார்க்க இருக்கிற பொருள், சத்திய பொருள் நியாயமாக்கப்படுத்துதல், நியாயப்படுத்துதல், நியாயமாக்கப்படுதல், நியாயப்படுத்துதல் என்ற கருத்துல பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். சமீப காலமாக கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ல ஜஸ்டிபிகேஷன், நியாயப்படுத்துதல், நியாயமாக்கப்படுதல் இந்த கருத்துல அநேக கருத்துக்களை படித்துக் கொண்டே வந்தோம். இது எல்லாமே நியாயமாக்கப்படுத்துற காரியத்திலுள்ள ஆழமான செய்திகளாக இருந்தது. அதை படிப்பதற்கு அடிப்படையாக தெரிய வேண்டிய சில காரியங்கள் இருக்குது. அது நியாயப்படுத்துதல் இந்த காரியத்துல அடிப்படையான கருத்தை நாம் புரிந்து கொண்டாதான் அது ஆழமான கருத்துக்களை நாம் எளிதாக படிப்பது எளிதாக இருக்கும். ஆகவே இந்த நியாயப்படுத்துதல் என்றால் என்ன என்ற அடிப்படை கருத்தை நாம் இப்ப படிக்கலாம் என்று யோசித்தேன். சிலருக்கு இந்த நியாயப்படுத்தல் என்பது பொதுவாக கிறிஸ்தவர்களுக்கு, சிலர் என்று சொல்லும்போது நம்ம கிறிஸ்தவர்களை தான் ரெஃபர் பண்றோம். கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களை குறித்து தான் பேசுவதில்லை. அவர்களுக்கு பொதுவாக கிறிஸ்தவ மார்க்கத்தில் ஒழுங்காக காரியங்களை நடப்பித்து அந்த வழிமுறையில் செயல்பட்டு வந்தாலே நாம் நியாயப்படுத்தி கொண்டோம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். நியாயப்படுத்தப்பட்டிருக்கிறோம், தேவன் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் கருதுகிறார்கள். அதே சமயத்துல சில கிறிஸ்தவர்களுக்கு பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம், ஆகவே நாம் நியாயமாக்கப்பட்டிருக்கிறோம் என்ற ஒரு எண்ணமும் இருக்குது. சண்டே கோயில் போக வேண்டியது, எல்லாரும் சந்திக்க வேண்டியது, கை குலுக்க வேண்டியது, ஒரு கெட் டுகெதர், அருமையான கெட் டுகெதர் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு நாமெல்லாம் நியாயமாக்கப்பட்ட கூட்டம் என்ற ஒரு எண்ணத்திலே அவர்கள் ஒரு திருப்தியோட வந்து விடுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு எண்ணம் என்னன்னா, மோட்சம், நரகம், இதுதான் அவங்க கருத்துல இருக்கிற ஒரு பெரிய முன்வைக்கப்பட்ட பொருள். நாங்கெல்லாம் மோட்சத்துக்கு போய்விடுவோம், மற்றவர்கள் எல்லாரும், அதாவது யெசுவா கிறிஸ்துவை வழிபடாத எல்லாரும் நரகத்துக்கு போய் விடுவார்கள் என்ற ஒரு திருப்தி. அவர்களாம் நரகத்துக்கு போய்விடுறது ஒரு திருப்தி, தாங்களெல்லாம் மோட்சத்துக்கு போகிறது ஒரு திருப்தி. இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கிறது. அநேகருக்கு எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு வருவார்கள் என்ற கருத்தை நாம் கூறினால், பாவம் பண்ணி கொண்டு துன்மார்க்கம் வாழ்றவர்களுக்கு அதுதான் ஆசீர்வாதமா? அப்படி என்றால் அவர்கள் பாவம் செய்து கொண்டே இருக்கலாமா? இப்படிப்பட்ட பல கேள்விகளை கேட்கிறார்கள். அவர்களுக்கு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், நரகத்துக்கு போக வேண்டும், அங்கே நித்தியமா வேதனைப்பட வேண்டும் என்ற எண்ணம் தான் அவர் மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களாக அவர் இருக்கிறே பார்க்கிறோம். ஆனால் தங்களை நியாயப்படுத்தி கொண்டவர்களாக அல்லது யெசுவா கிறிஸ்துவினால் நியாயமாக்கப்பட்டவர்களாக அவர்கள் தங்களை கருதுகிறார்கள். இன்னும் சிலருக்கு இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்குகிறது, அப்புறம் இயேசுவின் ரத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன், ஆகவே நான் நியாயமாக்கப்பட்டிருக்கிறேன் என்று கருதுகிறார்கள். அதாவது தமிழ் பைபிள் படி நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் என்று கருதுகிறார்கள். தமிழ் பைபிள்ல மொழியாக்கம் பண்ணும்போது இந்த ஜஸ்டிபிகேஷன் இந்த காரியங்கள் எல்லாம் நீதிமானாக்கு காரியத்துக்கு கொண்டு வந்துட்டார்கள். நியாயமாக்கப்படுகிறான் என்ற கருத்தை அவங்க வைக்கவே இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு அந்த டைம்ல அவங்க தெரிஞ்சது வந்து நீதிமான் ஆகி விடுகிறோம் என்ற கருத்து அவர்களுக்கு அதிகமாக மேலோங்கி நின்றது. ஆகவே அது ஒரு எண்ட் ப்ராடக்டா தெரிஞ்சு போச்சு. ஒரு முடிவு அடைஞ்சிட்டோம், முற்று பெற்றுட்டோம் என்ற கருத்திலே அவர்கள் புரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். சரி, இன்னும் சிலருக்கு வந்து நான் கோயிலுக்காக நிறைய காரியம் செய்திருக்கேன், இந்த நிலத்தை கொடுத்தேன் நான் தான், அது கோயில் கட்டுவதற்கு உதவி செய்திருக்கிறேன், அது லைட் எல்லாம் போட்டு கொடுத்தேன், அதை செய்தேன் இதை செய்தேன் என்று சொல்லி தங்கள் கிரியையிலே அவங்கள் ஊழியத்துக்காக அதை செய்தேன், அதனால நான் வந்து நியாயமாக்கப்பட்டிருக்கேன், அநீதிமானா இருக்கிறேன் என்று நினைக்கிறார்கள். இன்னும் சிலர் இது மாதிரி ஊழியம் செய்வதிலே உபதேசியராக இருக்கலாம், அல்லது பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கலாம், மற்ற அன்னதானங்களை இவர்களை பண்ணலாம், இப்படிப்பட்ட சில காரியங்களை செய்கிறதுனாலே நான் நீதிமானா இருக்கிறேன் என்று கருதுகிறார்கள். இன்னும் சிலர் ஒழுங்காக இவர் கம்யூனியன் எடுக்கிறாரு, ஞாயிற்றுக்கிழமை வந்து கம்யூனியன் எடுத்து விடுகிறார், அதை கம்யூனியன் நற்கருணை, அவர் கலந்து கொள்கிறார், ஆகவே அவர் நியாயமாக்கப்பட்டவர் என்று நீதிமானா இருக்கிறார் என்று நினைக்கிறார்கள்.
ஆக இவைகளெல்லாம் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு குவாலிஃபிகேஷனாக இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி பார்த்து அதை கொண்டு அவங்க டிசைட் பண்றாங்க. இவர் நீதிமான், தேவனுக்கு அருகில் இருக்கிறார், தேவனுக்கு தள்ளி இருக்கிறார் என்ற கருத்தெல்லாம் அதை வைத்துக்கொண்டு அவர்கள் நம்ம அளவிடுவதை பார்க்கிறோம். ஆனால் அதெல்லாம் சரியா என்று பார்த்தா, முதலாவதாக நீதிமான்கிற கருத்தை நம்ம எடுத்துவிட வேண்டும். வேதாகமத்தில் நீதிமானாக இருக்கிறான், நீதிமானாகிறான், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறான், இந்த வார்த்தைகள் எல்லாம் எடுத்துட்டு அது சரியான கருத்தாக நியாயமாக்கப்படுதல், நியாயமாகுதல், நியாயமாக்கி நியாயப்படுத்துதல், இப்படிப்பட்ட வார்த்தைகளாலே அதை புரிந்து கொள்ள பிரயாசப்பட வேண்டும். ஏனென்றால் அது ஒரு ப்ராசஸ், அது ஒரு படி. இந்த நியாயமாக்கப்பட்டாதான் உடனே அதுக்கு எதுக்காக நியாயமாக்கப்பட்டிருக்கிறான் என்ற ஒரு கருத்து கேள்வி வரும். அப்புறம் அதுக்கு அடுத்தாப்புல ஒரு ஸ்டெப் இருக்குது, அதுக்கு அடுத்தாப்புல கடந்து போக வேண்டிய ஒரு இடம் இருக்குது என்ற கருத்து நமக்கு தோன்றும். நீதிமானாகிவிட்டான் என்று சொன்னால் முற்று பெற்ற ஒரு காரியமாக புரிகிறது. அப்படி அல்ல, நியாயமாக்கப்பட்டிருக்கிறோம், எதற்காக நியாயமாக்கப்பட்டிருக்கிறோம் என்ற ஒரு கேள்வி அப்போ வரும். அதை யூனித்து கவனிக்க கடமைப்பட்டவர்களாக இருப்பார்கள். ஆக அந்த நியாயமாக்கப்படுதல் காரியம் இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷனலா உள்ள ஹோப் அல்லது பிரசங்கியார்கள் கூறுகிற சில கருத்துக்களை வைத்துக்கொண்டு அவர்கள் விதமாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் பார்க்கிறோம். ஆனால் வேதாகமத்தின்படி ஸ்லைடு 1 போடலாம். வேதாகமத்தின்படி நம்முடைய பாடப்படிப்புப்படி 5 காரியங்கள் இருக்கிறதை பார்க்கிறோம் நியாயமாக்கப்படுதல். பொதுவாக பூ எடுத்துக்கொண்டா அநேக பெட்டல்ஸ் உள்ள பூ உண்டு, இதழ்கள் உள்ள பூ உண்டு. ஆனால் குறிப்பாக 5 இதழ்கள் உள்ள பூ வந்து அதிகம். நாம் இப்ப எந்த அதிக காமனா பார்க்குற பூக்கள் எல்லாத்தையும் 5 இதழ்கள் அதிகம் இருக்கும். அப்படி காரியங்கள் வந்து அது முழுமையை காட்டி, அது முழுமையில அது ஒரு அழகை மலர்கிற அழகை காண்பிக்கிறதா இருக்கிறது. அந்த கருத்துல நம்ம என்ன செய்யலாம், நியாயமாக்குதல், நியாயமாகுதல், நியாயப்படுத்துதல், இந்த காரியத்திற்கும் 5 காரியங்கள் அதை மலர செய்கிறது என்ற கருத்துல அதை பார்க்க நாம் இப்பொழுது பிரயாசப்படுவோம். அதுக்கு அடிப்படையாக பார்க்கும்போது இந்த நியாயமாக்குதல் எதுக்கு அவசியம் என்ற ஒரு அடிப்படையாக ஒரு காரியம் இருக்குது. மனிதன் பாவம் செய்து விட்டான். ஆதாம் பாவம் செய்து தன்னுடைய நிலைமை பூரணத்துவத்தை இழந்தனால நித்திய ஜீவனையும் இழந்து விட்டான் என்று பார்க்கிறோம். நித்திய ஜீவனை வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அடிப்படையான கண்டிஷன் அவனுக்கு என்ன இருக்கணும், பூரணத்துவம் இருக்கணும். இந்த பூரணத்துவம் இழந்ததுனால அவன் அந்த நித்திய ஜீவனை வைத்துக்கொள்ள முடியாதவனாக போய்விட்டான் என்று பார்க்கிறோம். விழுந்து போனான் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த விழுந்து போன நிலையில அவனுக்கு அந்த நித்திய ஜீவனை வைத்துக்கொள்ள தகுதி இல்லை, இல்லையா? ஆக தேவன் அவனை திரும்ப தன்னிடம் சேர்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். தேவனுடைய அன்பு நெருக்கி அவரை ஏவுகிறது. அவன் எப்பவுமே நம்முடைய பிள்ளைகள் என்ன தவறு பண்ணா கூட அரவணைக்க சொல்லுகிறது. நாம் அரவணைக்கிற நோக்கம் வேற, ஒருவேளை நாம் செய்கிற முறைகளும் வேற, இல்லையா? ஆனால் தேவன் பரிசுத்தர், அவர் நீதிபரர், அவருடைய சிங்காசனமே நீதியில தான் இருக்குது. ஆகவே அவர் அன்பு நெருக்கி ஏவனா கூட அவர் என்ன செய்ய முடியாது, அந்த விழுந்து போன மனிதனை நாம் உண்டாக்குன சிருஷ்டி தானே, அவன் தானே விழுந்து போயிட்டான், ஏதோ சாத்தானுடைய சொல் கேட்டு விழுந்துட்டானே, நம்ம பரவாயில்ல அணைத்துக் கொள்வோம் என்று அவரால் செய்ய முடியாது. ஏனென்றால் அவர் பரிசுத்தர். நீதி பரிசுத்தம் எப்படி வருது, அது நீதியின் அடிப்படையில் வருகிறது. இப்ப நீதி திருப்தி ஆனதான் அந்த பரிசுத்தம் அவர்களை நிலைத்திருக்கும். அப்போ நீதி இல்லாமல் போயிட்டுனா அவரும் சாதாரண ஒரு மனிதனுக்கு காணப்படுற குறைவுள்ள ஒரு மனிதனை போலவே அவரும் ஒரு ஜீவியாக ஆகிவிடுவார். ஆகையால் தம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள தம்முடைய நீதியை காத்துக்கொள்ள வேண்டும். தம்முடைய நீதி அவருடைய இருந்தால் எந்த விதமான பெசவும் அங்கு வரக்கூடாது. அப்படி இருக்கும்போது விழுந்து போன மனிதனை அன்பு ஏவுகிறதுனால சேர்த்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட நிலையில தான் தேவன் அவனை சேர்த்து கொள்வதற்கு ஒரு வழி தேடுகிறார், இல்லையா? மனிதன் விழுந்து கிடக்குறான் கீழே, தேவனா மகா உன்னதத்தில் இருக்கிறார். அவன் அங்க வந்து வரணும்னா ஒரு ஏணிப்படி வேணும்.
அந்த ஏணிப்படியாக இவன் தேவனிடம் சேருவதற்கு உதவுவதற்கு ஒரு ஏணிப்படியாக. ஏணிப்படி சொன்னா உடனே ஒரு ஏணிப்படி இருக்குன்னு நினைக்காதுங்க. இதெல்லாம் ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ்ல உங்களுக்கு விளக்கி சொல்றேன். அந்த ஏணிப்படியாக ஒரு தொடர்பு கொடுக்கிற லிங்காக இருப்பதுதான் இந்த நியாயமாக்குதல், நியாயப்படுத்துதல். இந்த கருத்து ஜஸ்டிபிகேஷன்ங்கிற காரியத்தை கொண்டு வருகிறோம். இதுல அநேக படிகள் இருக்குன்னா, அந்த ஜஸ்டிபிகேஷன் முடிஞ்ச உடனே எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு இல்ல. ஆனாலும் இது ஒரு முக்கிய ஒரு ஏணியாக இருக்குது. இந்த ஏணி காரியங்கள் 5 பகுதிகளை கொண்டதா இருக்கிறது. இந்த ஏணி காரியம். தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே அந்த உறவை உண்டாக்குவதற்காக மனிதன் ஜஸ்டிஃபை பண்ணப்பட வேண்டும், நியாயமாக்கப்பட வேண்டும். அந்த நியாயமாக்கப்பட்டதான் அதை சேர முடியும். ஏன் நியாயமாக்கப்பட வேண்டும்? அவர் நீதிபரர். நீதியிலே எந்த குறையும் வைக்க முடியாது. அது ஏற்கனவே பார்த்தது போல நியாயமாக்கப்படுதல் சட்டப்படி இருக்க வேண்டும். சட்டப்படி இருக்க வேண்டும், ஆக்சுவலாவும் இருக்க வேண்டும். ஏற்கனவே படிச்சிருக்கோம். இப்ப சட்டப்படி ஆக்சுவலா இருக்கும்னா அது மனிதனால் செய்ய முடியாது, தேவனால் தான் செய்ய முடியும். இப்போ தேவன் அதற்கு வழியை உண்டாக்குகிறார். அந்த வழியை உண்டாக்குவதற்கு அவர் என்னென்ன செய்கிறார் என்று நான் பார்க்கலாம். அது நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஏன்னா அதெல்லாம் பார்த்துதான் அந்த அப்ரிசியேஷனோட தேவன்கிட்ட வரணும். தேவன்கிட்ட பக்தியை டெவலப் பண்ணுவதற்கும், தேவன் மேல அன்பு டெவலப் பண்ணுவதற்கும், தேவனுடைய காரியங்களை ஆர்வம் டெவலப் பண்றதுக்கும், அவருக்காக வைராக்கியமா இருப்பதற்கும், ஊழியம் பண்ணுவதற்கும் நம்முடைய உண்மையில் என்ன இருக்கணும்? இன்ஸ்பிரேஷன் இருக்கணும். இன்ஸ்பிரேஷன் இருக்கணும்னா நாலேஜ் இருக்கணும் இல்லையா? இந்த அறிவு காரியங்கள் எல்லாம் தேவன் நமக்கு என்ன செய்து வச்சிருக்காரு என்று அறியும் போது இது நம்மை அதிகமா உந்தி தள்ளும் என்று பார்க்கிறோம். இப்போ தேவனிடத்தில் காணப்படுகிற முதல் காரியம் என்னவென்றால், இந்த நியாயமாக்கப்படுதலுக்கு தேவனுடைய காரியம் என்னவென்று பார்த்தா, அடுத்த ஸ்லைடு போடலாம். அது தேவனுடைய கிருபை, காட்ஸ் கிரேஸ். இந்த காட்ஸ் கிரேஸ் தான் அடிப்படையா இருக்கிறது. இந்த தேவனுடைய கிருபை இல்லை என்றால் ஒரு மனிதனும் தேவனிடம் வரவே முடியாது. தண்டிக்கப்பட்டு போயிடும். கோர்ட்ல தீர்ப்பு சொல்றது, அவன் 10 வருஷம் அல்லது 20 வருஷம் அல்லது வாழ்நாள் முழுவதும் ஜெயில், சிறை கைதி என்று போட்டோம்னா அது பிறகு வெளியே வர்றதுக்கே வாய்ப்பு இல்லை. அங்க கைதியாக இருக்க வேணும். அதே போலதான் பாவம் மனிதனே என்ன செய்து தேவனிடம் பிரிச்சுட்டு போயிட்டு மரணத்தின் மூலம். அவ்வித மரணத்திலே அவனுக்கு முடிவில்லாத நித்திரை அழிந்தே போய்விடுகிறான், எழும்பவே முடியாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான நிலையில தேவன் ஒரு கிருபையினால ஒரு திட்டம் தீட்டி வைக்கிறார் இல்லையா? அவருக்கு மனிதனுக்கு ஒரு பரிகாரம் செய்து வைக்கிறார். ஒரு பரிகாரம் அல்லது பரிபாலனம் என்று எடுத்துக்கொள்வோம். அதுல பல விதமான பரிகாரங்கள் இருக்குது. சரி, பரிபாலனம் பண்ணி வைக்கிறார். அது சுத்த கிருபை. மனிதன் கேட்கவே இல்லை. ஆதாம் பாவம் செய்த உடனே முட்டு போட்டு, ஆண்டவரே தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னித்திடணும், என்னை பழைய நிலையை கொண்டு வந்து முட்டு போட்டு ஜெபித்தானா? அவன் கேட்கவே இல்லை. ஆனால் தேவனே என்ன செய்ய, அவனுக்கு ஒரு வாக்கு தத்துவம் சொல்ல முடியாது, ஒரு முன்னுரைப்பாக ஒன்று கொடுக்கிறார். ஸ்திரீயின் வித்துக்கும் சர்ப்பத்தின் வித்துக்கும் விரோதம் வருவதையும், கடைசியாக ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கி போடுற காரியத்தை ஒரு தீர்க்க தரிசனமாக முன்வைக்கிறார். அது அவனுக்கு வாக்கு தத்தம் அல்ல, அவனுக்கு ஒரு ரே ஆஃப் ஹோப். அவனை பயங்கரமாக நொந்து போயிருப்பான். அந்த நொந்து போனாலே ஒருவேளை எப்படி தேவன்கிட்ட கேட்கறது என்று தெரியாம வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலையில தேவன் நினைச்சார், அவனுக்கு ஒரு தீர்க்க தரிசனமாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஒரு காலத்துல ஸ்திரீயின் வித்து அந்த சாத்தானை அழித்து விடும் என்ற கருத்தை மட்டும் முன்வைக்கிறதை பார்க்கிறோம். ஆக இப்படிப்பட்ட ஒரு ஹோப்பை கொடுத்து பின் நிறைய காரியங்களை செய்து கொண்டு மனிதனை ரட்சிக்கிறார். யேசுவா கிறிஸ்துவையும் அனுப்பினார், ரட்சித்தார், எல்லாம் நமக்கு தெரியும். ஆக இந்த காரியங்கள் எல்லாமே தேவனுடைய கிருபையினாலே ஆனது. அந்த வசனத்தை போடலாம் அடுத்த ஸ்லைட. இந்த தீத்து 2:11 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படத்தக்கதாக, ரட்சிப்பை அடையத்தக்கதாக தேவ கிருபை பிரசன்னமாகி இல்லையா, தம் இரக்கத்தின்படியே நம்மை ரட்சித்தார் என்று அதுபோல் தமது கிருபையினால் நாம் நியாயமாக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? அப்படி இருக்கும்போது கிருபையினாலே, தமது கிருபையினாலே, தேவனுடைய தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு, அது பிராக்கெட்ல தமிழ் கீழே கொடுத்துருக்கேன், நியாயமாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படியே, மோட்சம்னு சொல்லி வார்த்தை கிடையாது,
கிறிஸ்தவர் மத்தியில இந்த மோட்சங்கிற வார்த்தையே பைபிள்லே கிடையாது. ஆனா எல்லா பாடல், ஜெபம், பிரசங்கம் எல்லாத்துலயும் மோட்சம் இருக்குது. அது தவறான ஒரு கருத்து. சாத்தானால் திணிக்கப்பட்ட வார்த்தைகள். எதுவுமே பைபிள் அங்கீகாரம் இல்லாத உபயோகிக்கப்படுற வார்த்தைகள் எல்லாம் சாத்தான் ஒரு டெக்னிக்கா ஒரு பர்ட்டிகுலர் நோக்கத்தோடு திசை திருப்புவதற்காக வைக்கப்பட்ட பெயர் வார்த்தைகளா இருக்கும். அதுவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அங்கே நித்திய ஜீவன் உண்டால் என்கிற நம்பிக்கையின்படி என்ன செய்யப்பட்டிருக்கிறது? தேவனுடைய கிருபை நாமெல்லாம் நீதிமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று அங்கே தீத்து 3:2 கூறுகிற 2:11 ஐம் சாரி 3:5-6 3:5-6 கூறப்பட்டிருக்கே பார்க்கிறோம். சரி. ஆக கிருபை, சுத்த கிருபை. கிருபை என்று சொன்னாலே அநேகருக்கு அதனுடைய உள்ள அர்த்தமே தெரியாது. ஏன்னா கிருபை 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 சொல்லி சொல்லி அது சாதாரண ஒரு வார்த்தையா ஆகிவிட்டது. கிருபை என்பது தகுதியற்ற நிலையிலே நமக்கு ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு ஈவு. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற நமக்கு தேவன் காட்டுகிற ஒரு பெரிய இரக்கம், ஒரு அன்பின் செயல், அது கிருபை. அந்த கிருபையை மூலம்தான் தேவன் நினைக்கிறார் மனிதர்களை நியாயமாக்குகிறார் என்று பார்க்கிறோம். அந்த நியாயமாக்குகிற காரியம் நிச்சயமாக அது தேவனுடைய சுத்த கிருபை. நாம் நினைத்து பார்த்தா கூட நமக்கு அது கிடைக்கவே கிடைக்காது, பெற்றுக்கொள்ளவும் முடியாது. அது தேவனால் அவருடைய காரியமாக நமக்கு இலவசமாக கொடுக்கிற ஒரு கிருபை. அப்படிப்பட்ட கிருபையிலே வெளிப்பட்டது நமக்கு. எப்படி அது சுவிசேஷ யுகத்துல வெளிப்பட்டது, பழைய ஏற்பாடு காலத்தில் வெளிப்படவில்லை. அந்த கிருபை சுவிசேஷ யுகத்துல வெளிப்பட்டது. இதுக்கு அதனால கிரேஸ் ஏஜ் சொல்றோம். கிரேஸ் ஏஜ் அது கிருபையின் உடன்படிக்கை, சாரா உடன்படிக்கை, கிருபையின் உடன்படிக்கை எல்லாம் அழைப்போம். ஆக சுவிசேஷ யுகம் புதிதான ஒரு பிரமாணத்தை உள்ளே கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். யோவான் 11 மத்தேயு 11:12-13 படிங்க. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 12ஆம் 13ஆம் வசனம். யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. யோவான் ஸ்நானன் காலம் முதல் இல்லையா, அதுக்கு பிறகுதான் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. அடுத்த வசனம். பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். நியாய பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்தது. ஆமா, நியாய பிரமாணம் தீர்க்க தரிசனம் யாரு எந்த காலம் வரைக்கும்? யோவான் காலம் வரைக்கும். அதற்கு பின்பு கிருபையின் காலம் வந்துடுது. இப்ப கிருபையின் காலம் சொல்லும் போதே தேவன் உலகமற்ற உள்ள ஜனங்களை, தம் சிருஷ்டித்த ஜனங்களை தன் பக்கமாக அணைத்துக் கொள்ள அவர் வைத்திருக்கிற அந்த திட்டம், அந்த கிருபையான அந்த ப்ரொவிஷன், பரிபாலனம், இந்த காரியங்களை தான் நாம் இப்ப படிக்கிறோம். ஆக இந்த பரிபாலனமான காரியத்தில் தேவன் நம்முடைய கிருபையினாலே கொடுத்தார். அந்த கிருபையினாலே முதலாவது செய்கிற காரியம், நாம் நியாயமாக்கப்படுகிறோம். அது நாம நியாயமாக அநேகருக்கு கொஞ்சம் பெருமை உண்டு. நாங்கெல்லாம் பரிசுத்தவான்கள், பெந்தெகோஸ்துக்காரங்க அப்படிதான் சொல்லுவாங்க. பரமண்டல ஜெபத்தை சொல்வீங்களா கேட்டா கர்த்தருடைய ஜெபத்தை நாங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது சீஷர்கள் பரிசுத்தாவி பெறுவதற்கு முன்னதாக தேவன் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது, யேசுவா கிறிஸ்து அவர்கள் சொல்லிக் கொடுத்தது. இப்போது நாங்கள் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பெற்றுட்டோம், எங்களுக்கு அந்த பிரேயர் வேண்டியதில்லை, நாங்கள் அதுக்கு மேல உன்னதமான பிரேயர் பண்ணுவோம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு புறக்கணிக்கிறதை பார்க்கிறோம். தங்களுக்குள்ள ஒரு பெருமை ஆவி இருக்கிறதை பார்க்கிறோம். எல்லாமே தேவனுடைய கிருபையினால் நாம் பெற்றிருக்கிறோம் என்று யோசிப்போமானால் நம்மை தாழ்த்த சொல்லும். எந்த ஒரு எதுவும் நமக்கு தகுதி கிடையாது. நம்ம கிருபையினாலே பெற்றிருக்கிறோம் என்ற கருத்தை நம்ம மனதுக்குள்ள ஆக்க வேண்டும். அப்படி ஆக்கும் போதுதான் நமக்கு எனக்கு தாழ்மை கிடைக்கும். அடுத்த ஸ்லைடு போடலாம். அங்க அழகா சொல்லப்பட்டாச்சு இல்லையா, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் உள்ள மீட்பை கொண்டு நீதிமாக்கப்பட்டிருக்கிறார், நியாயமாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அவரு ரோமருக்கு பரிசுத்த பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நியாயமாக்கப்பட்டிருக்கிறேன் என்ற கருத்தை எடுக்கிறோம். அந்த ப்ளூ கலர் மட்டும் படிக்கலாம். அவருடைய கிருபையினாலே
நியாயமாக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்று படிக்கிறோம். புரிந்து கொள்கிறோம். ஆக இது கிருபை என்றாலே அது இலவசம். அது நம்மால் எந்த விலை கொடுத்து வாங்க முடியாது. அது தேவனே நமக்கு பார்த்து கொடுத்த ஒரு பெரிய அனுகிரகம், அது சிலாக்கியம் என்று பார்ப்போம். இந்த கிருபையின் கொண்டுதான் என்ன செய்ய முடியும்? அந்த நியாயமாக்கப்படுதல் பண்ண முடியும். அப்ப முதல்ல நமக்கு வேண்டியது தாழ்மை, தேவனை பற்றிய சரியான அறிவு, அவரிடத்தில் நம்மை முன்ன தாழ்த்தி நம்ம ஒன்றுமில்லை என்ற ஒரு கருத்துல வரும்போதுதான் அவர் கொடுக்கிற அந்த பெரிய பரிசை, நியாயமாக்கப்படும் படுதலுங்கிற பெரிய காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாகும். ஆக இது முதல் படியாக இருக்கிறது. இரண்டாவதாக அடுத்த ஸ்லைடு போடலாம். கிறிஸ்துவின் ரத்தம் இல்லையா? இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், ரத்தம் ரத்தம், இயேசுவின் ரத்தம் தான் ஜெபம் பண்றவங்க அநேகர் உண்டு. உண்மையாவே இயேசுவின் ரத்தம் சகலத்துக்கும் அதான் ஆதாரமா இருக்காரு இல்லையா? எல்லாருடைய பாவத்தையும் அது மன்னிக்கிறது என்றெல்லாம் படிக்கிறோம். நிச்சயமாக இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்றெல்லாம் படிக்கிறது காரியம்லாம் சரிதான். ஆனால் இப்படி அந்த ரத்தத்தினால நாம் கோபாக்கனைக்கு நீங்களாக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? அடுத்த வசனம், அடுத்த ஸ்லைடு, ரோமர் 5:9. இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே, இது யெகோவா கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நியாயமாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிகம் நிச்சயமாமே இல்லையா? நாம் சத்துருக்களா இருக்கையிலே அவர் தம் குமாரனை கொடுத்தனால நம்ம அவருடைய பிள்ளைகள் அனுப்புற ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாவே அப்படி ஒரு வசனம் சொல்லுது. ஆக அவருடைய ரத்தத்தினாலே நியாயமாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நியாயமாக்கப்படுதல் முந்தின வசனங்களின்படி தேவனுடைய கிருபையினாலே நியாயமாக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ அந்த நியாயமாக்கப்படுதல் தேவன் எவ்விதமா செய்து வைத்திருக்கிறார்? யெகோவா கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே நியாயமாக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப இது நமக்கு சரியான அறிவு வேணும். அதாவது நான் மட்டும்தான் நியாயமாக்கப்பட்டிருக்கோம் நினைக்கக்கூடாது. எல்லாரையும் யெகோவா கிறிஸ்து இணைச்சிருக்காரு, தேவனோடு ஒப்புரவாக்கி வைத்திருக்கிறார் இல்லையா? 2 கொரிந்தியர் 5:8 உலகத்தினுடைய பாவத்தை எண்ணாமல் சொல்றதுக்கு என்ன காரணம்? அடிப்படை என்ன? அவருடைய பலியின் ரத்தம், அந்த அவருடைய பலி, அவர் கோபாக்கனைக்கு நீங்களாக எல்லாரையும் அவர் நீங்களாக்கி விடுதலை செய்திருக்கிறார். அதன்படி அவர்கள் எல்லாரும் நியாயமாக்கப்பட்டிருக்க வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் இல்லையா? அவர் ஒப்புரவாக்கின் ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தார் என்று அந்த வசனம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது இந்த யெகோவாவின் ரத்தம், அதாவது அவருடைய மரணம், ரத்தம் என்று சொல்லும்போது மரணத்தை குறிக்குது. உயிர் ரத்தத்துல இருக்குது. யெகோவா கிறிஸ்து ரத்தத்தை சிந்தினார் என்று சொல்லும்போது அவர் மரித்தார். அந்த மரணம் தான் முக்கியம். ஏன்னா ஆதாம் கொடுக்கப்பட்டது மரண தண்டனை. அந்த மரண தண்டனை இவர் அனுபவித்தார். இவர் மரணத்துல உயிரோடு இருந்தார் என்று அநேகர் நினைக்கிறாங்க. இப்ப கிறிஸ்தவர்கள் எல்லாரும் யெகோவா கிறிஸ்து உயிரோட வந்தாருன்னு சொன்னா அந்த மாம்ச சரீரத்துல வந்துட்டாரு, அவர் அந்த மாம்ச சரீரத்துல இருக்கிறாரு என்றெல்லாம் நினைக்கிறாங்க. அது தவறான கருத்து. அவர் ஆவி ஜீவியா இருக்கிறார். அவர் மாம்ச சரீரம் கொடுக்கப்பட்ட சரீரம் கொடுக்கப்பட்டதாம். ஆனா அந்த கல்லறையெல்லாம் இல்லை. சீஷர்கள் போய் பார்க்க போகும்போது எங்க உள்ள என்ன இல்லை? யெகோவாவின் சரீரம் அங்க இல்லை. ஆகவே அவங்க என்ன நினைச்சிட்டாங்க? சரீரம் தான் உயிரோட வந்துட்டு நினைக்கிறாங்க. சரீரம் உயிரோட வராது சொல்லி அழகா எழுதுறாரு பரிசுத்த பவுல் இல்லையா? 1 கொரிந்தியர் 15:ஆம் நீ விதைக்கிற இனிமே ஒரு மேனியை விதைக்காமல் என்ன செய்யற இத்தனை சரீரத்தை விதைக்கிற இது அழிந்தாலுடைய இந்த மேன்மையான மேனியில வர முடியாது என்று அழகாக 1 கொரிந்தியர் 15:36 அவர் கூறுகிறதை பார்க்கிறோம். அப்படி அந்த யெகோவா கிறிஸ்துவை பொறுத்த வரைக்கும் அந்த சரீரம் அழியனோட அவசியம் இல்லை. நம்முடைய சரீரம் அழியும், யெகோவா கிறிஸ்துவின் சரீரம் அழியாது. பரிசுத்தமான சரீரம், அந்த பரிசுத்தரின் அழிவை காண ஒட்டீர்னு சொன்ன போல சரித்திரம், அந்த சரீரம் நிச்சயமாக காக்கப்பட்டிருக்கலாம். ஆனாலும் அந்த சரீரம் உயிரோட வரவில்லை. உயிர்த்தெழுத தேவன் வேறொரு சரீரத்தை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த மரணம் என்பது முக்கியம். அந்த மரணத்தினாலே நமக்கு நாம் நியாயமாக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி நியாயமாக்கப்பட்டிருக்கிறோம்? நமக்கு வர வேண்டிய தண்டனையை, அந்த தண்டனையை அவர் சகித்தார். மரண தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆகவே நாம் அதன் மூலம் நியாயமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த நியாயமாக்குதல் அவருடைய பலியினாலே, அவருடைய ரத்தத்தினாலே, அவருடைய மரணத்தினாலே கிடைக்கிற ஒரு காரியமா இருக்கிறது இல்லையா?
சமீபத்தில் ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு வருவாங்க, உயிரோட வருவாங்க, ரட்சிக்கப்படுவார்கள், வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் சொல்லும்போது அவருக்கு அதை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இல்லை. எப்படி அயக்குத்தனம் பண்ணிக்கொண்டு துன்மார்க்கமா வாழ்கிறவர்களுக்கு அப்படி ஒரு வாழ்க்கையா, அது ஒரு அவசியமா, அது எப்படி கிடைக்கும்? நம்முடைய பாவங்களை தான் யேசுவா கிறிஸ்து மன்னித்தார் என்றெல்லாம் அவர்கள் நினைக்கிறார். ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுது? இதோ உலகத்தின் பாவத்தை யாராவது சொல்லுங்க. சுமந்து தீர்க்கிற சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி. தீர்க்கிற இல்லையா? உலகத்தின் பாவத்தை சுமந்துகிற தேவன். அது விசுவாசிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அந்த பாவத்தை தீர்க்கிற தேவாட்டுக்குட்டின்னு போட்டிருக்கார் இல்ல. அது உலகத்தின் பாவத்தை, உலகத்தில் உள்ள சகல பாவத்தை, இதை வசனத்தை சிறு வயதிலே மெமரைஸ் பண்ணி படிப்பாங்க. ஆனாலும் அந்த உள்ள அர்த்தம் அவங்களுக்கு கிரியை செய்யாது. அவன் டாக்டரின்னா சபையில என்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ அந்த போதகர், அந்த கற்பனைகள், அந்த சபை கற்பனைகள், அவைகள் தான் அவங்க மனதிலே ஆழமாக பதிந்திருக்கும். ஆனால் வேதாகமம் திட்டவட்டமா சொல்லுது, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற சொன்னா கூட இப்ப தீர்த்தாச்சு. தீர்த்த தேவாட்டுக்குட்டி அவருடைய மரணம் எல்லாருடைய பாவங்களையும் தீர்த்து விட்டது. அதனாலதான் 2 Corinthians 5:19 உலகத்தவருடைய பாவத்தை எண்ணாமல் டிஸ்மிஸ்ட், அவர் தம்மோடு ஒப்புரவாக்கு ஊழியத்தை நமக்கு கொடுத்தார் என்று 2 Corinthians 5:19 சொல்லப்படுறதை பார்க்கிறோம். ஆக இந்த ஐக்கியம், இந்த காரியம் தேவனால் ஆன காரியமாக பார்க்கிறோம் இல்லையா? தேவன் கிருபையாக செய்திருக்கிறார். ஆகவே அந்த இடத்துல கிருபையை நினைவு கூற வேண்டும். அதே சமயத்துல தேவன் கிருபையாக கிறிஸ்துவுக்குள் முடித்து வைத்திருக்கிற அந்த கிறிஸ்துவின் முடித்து வைக்கப்பட்ட கிரியையிலே, அந்த வேலையிலே நமக்கு இருக்கிற அந்த நியாயமாக்கப்படுதல், அதை நாம் உணர்ந்தவர்களாக நாம் தேவனை ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவ்விதமான தேவனுடைய திட்டத்தை நாம் உணர வேண்டும். அதை குறித்து பரவசப்பட வேண்டும் இல்லையா? அப்போ தேவனுடைய குமாரன் மூலம் தான் நமக்கு இந்த காரியம் நடக்கிறது. தேவன் எல்லாவற்றையும் அவர் குமாரன் மூலம் செய்கிறார் இல்லையா? நம்ம சகலத்தையும் அவர் மூலமே உண்டாக்குறாரு. ஒரு ரட்சிப்பு கூட அவர் மூலமே வரணும்னு சொல்லி கொலோசியர் 1:17 வாசிக்கிறோம். ஆக எல்லாம் அவர் மூலம் தான் நடக்கணும். அவரே முதன்மையா இருக்க விரும்புகிறார் தேவன் குமாரனையே. அவ்விதமாக எல்லாவற்றையும் அவர் மூலம் எல்லாவற்றையும் செய்து பெரிய ஒரு ரட்சிப்பை நமக்கு ஏற்படுத்தி வைக்கிறார். ஆகவே அந்த ரத்தத்தின் மூலம் தான் நாம் நியாயமாக்கப்படுகிறோம். இது சுவிசேஷ யுகத்துல பரிசுத்தவான்களுக்கு அவங்க சுவிசேஷ பரிசுத்தவான்களா ஓடுற ஓட்டத்திலே அது இருந்தது. அதை யூத யுகத்துல அந்த ஆசரிப்பு கூடாரத்துல அது விளக்கப்பட்டிருக்கே பார்க்கிறோம். அந்த ஆசரிப்பு கூடார பலகைகள் மூடி இருந்தது இல்லையா? அந்த மூடி இருக்கிற காரியம் புது சிருஷ்டிகளை குறிக்கிறதா இருக்கிறது. அதுல 4 திரைகள் இருந்தது, நம்ம மூடாங்கு இருந்தது என்று பார்க்கிறோம். முதல் மூடாங்கு வெண் வஸ்திரத்தில் இருந்தது. அடுத்தது ஆட்டு மயிரால் செய்யப்பட்ட ஒண்ணு, சிவப்பு கிடாரியுடைய தோலால் செய்யப்பட்ட ஒண்ணு, தகசு தோலால் செய்யப்பட்ட ஒண்ணு, இப்படி மூடப்பட்டிருந்தது என்று பார்க்கிறோம். இவைகள் எல்லாவற்றையுமே எதுக்கு எதை அடையாளப்படுத்துகிறதுனால், அந்த ஆட்டு மயிரினாலும் சரி, தகசு தோல்னாலும் சரி, அனிமல் கொல்லப்படுகிறது, அந்த தோலால் செய்யப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த தோல் கொண்டு மூடி இருக்கிறதுனால அது எதை அர்த்தப்படுகிறதுனா மரணம், அந்த பலி காரியத்தை வெளிப்படுத்துகிறது. அது யெஷுவா கிறிஸ்துவின் பலியை அது வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆக இந்த காரியங்களுக்கு, புது சிருஷ்டியான காரியங்களுக்கு அடிப்படை என்னது? அது நியாயமாக்கப்படுற காரியம் என்று பார்க்கிறோம். அதே போல காயின் ஆபேல் பலியை செய்தார்கள் என்று சொன்னா, அவர்கள் 2 பேருமே நார்மலா கொண்டு வராங்க பலியை. ஆனால் அதுல பெரிய ஒரு சீன் கிரியேட் ஆகி காயினை புறக்கணிக்கிற மாதிரி இதெல்லாம் பயங்கரமாக பேசுவார்கள். ஆனால் அங்கே ஒரு தேவன் ஒரு பாடத்தை தான் வைக்கிறார். என்ன பாடம்? சுய எஃபர்ட்னால பயிர் செய்து கொண்டு வந்த காரியத்தை எது அடையாளப்படுத்துறது? உன்னுடைய சுய காரியத்தினாலே நீ நியாயமாக்கப்பட பார்க்கிற, அது முடியாது. அது ஆபேல் கொண்டு வந்த பலியின் மூலம் தான் என்ன செய்ய முடியும்? அந்த ரத்தம் சிந்துவதனாலதான் நியாயமாக்கப்பட முடியும் என்கிற கருத்தை ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மூலம், செய்முறையினாலே அதை அவர் தேவன் அங்கீகரித்து சிலதை அங்கீகரிக்காம அதை விளக்கி அதை கூறுகிறதை பார்க்கிறோம். இதைத்தான் அந்த ஆதாமும் என்ன செய்தான்? இலையினாலே தனக்கு ஆடை உண்டாக்கினான், தேவன் அவனுக்கு தோலினாலே உடைய ஆடை உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம்.
தோல் என்பது ஒரு மிருகத்தினுடைய தோல். நிச்சயமாக மிருகம் கொல்லப்பட்டு வந்தாதான் தோல் கிடைக்கும் என்ற கருத்துல ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்ற கருத்தை இங்க வைக்கிறதை பார்க்கிறோம். அதுல உடனே தேவன் அங்கே ஆட்டை பலி செலுத்தார், மாட்டை பலி செலுத்தினார் என்ற கருத்தை நம்ம எடுக்கக்கூடாது. அது சிலருடைய கருத்து அப்படி இருக்குது. அப்படி பலி செய்துதான் தோலை செய்தார். இவ்வளவு சிருஷ்டிப்பை உண்டாக்கின தேவனுக்கு தோலை உண்டாக்குவது கூடாத காரியம் அல்ல. தோலை நிச்சயமாக உண்டாக்கியிருப்பார். பாடம் என்ன? தோல் பொதுவாக மிருகத்திலிருந்து வருகிற காரியம். அப்போ மிருகம் சாக வேண்டும். செத்தாதான் நம்ம நம்முடைய நிர்வாணத்தை மூடுவதற்கு அந்த அந்த தோலின் மூலமா செய்ய முடியும். அது பலியை அடையாளப்படுத்தி ரத்தத்தை அடையாளப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறதை பார்க்கிறோம். இதற்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மூலம் தேவன் அதை செய்தார் என்று பார்க்கிறோம். அங்க தேவன் பலி செலுத்தினார் என்று நம்ம எடுத்தோமானால் அது தவறான கருத்து. அப்படி ஒரு இடத்துல ஒருவர் எழுதியிருக்காரு, அது தவறு. ஏனென்றால் தேவன் பலி செலுத்தினார்னா பலியை யார் கொடுக்கிறார்? தேவன் கொடுக்கிறார். யாரு கொடுக்கிறார்? யாரும் கொடுக்க முடியாது. அடுத்தாப்புல தேவனே செலுத்துற பலி. அந்த காலகட்டத்துல மிருகங்கள் என்ன நினைச்சதில்லை, பாவத்துக்குள்ள விழல. அது பாவத்தினால அதை சபிக்கப்படலை. இன்னும் சபிக்கப்பட்டுன்னு சொன்னா கூட அது இன்னும் பூர்ணமா தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த பலி பூரணமான பலி. அதுல தேவனே அந்த பலி செலுத்துகிறாரு. அப்படிலாம் செலுத்தும் போது அதெல்லாம் தேவ ஞானத்துக்கு புறம்பான காரியமா இருக்கிறது. அதே நாம தேவன் பலி செலுத்தி தான் அவர்களுக்கு ஆடை உண்டாக்கினார் என்று சிலருடைய கருத்தை நாம் புறக்கணித்து விட்டு, தேவன் தோலை உண்டாக்க வல்லவராயிருக்கிறார். தோலை உண்டாக்கி அவனை உடுத்தி வைத்தார். தோல் எதுக்கு அடையாளமா இருக்கிறது? அந்த மரணத்துக்கு, அது ரத்தத்துக்கு அடையாளமா இருக்கிறது என்ற கருத்தை நம்ம எடுத்துக்கொள்வோமாக. அதற்கு மிஞ்சி நாம் நினைச்ச வேண்டாம். அதை குறித்து நாம் யோசிக்க வேண்டாம். சரி, இவ்விதமாக அந்த ரத்தத்தின் மூலம் என்ன செய்யப்பட்டிருக்கோம்? நியாயமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம் இல்லையா? அதுதான் நம்ம ரோமர் 5:9 வாசிக்க கேட்டோம் இல்லையா? இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நியாயமாக்கப்பட்டு கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அது நிச்சயமாக சொல்லப்படுறது. அப்போ நமக்கு வேண்டிய ரத்தத்தினாலே நியாயமாக்கப்படுகிறோம். கிருபையினாலே, தேவனுடைய கிருபையினாலே நியாயமாக்கப்பட்டோம். இப்ப அவருடைய குமாரனாகிய யேசுவா கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினாலே நியாயமாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அறிவு நமக்கு அவசியம். அறிவில்லாத ஒரு காரியத்தை விசுவாசமான டெவலப் பண்ணி கொண்டு வர முடியாது. அறிவோடு அதை செய்ய வேண்டும் என்று பார்க்கிறோம் இல்லையா? அடுத்த போல அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். அடுத்த பாயிண்ட் அடுத்த ஸ்லைடு. கிரைஸ்ட் ரிசரக்ஷன். மரித்தது மட்டும் போதாது. யேசுவா கிறிஸ்து மரித்துட்டார், ரத்தம் சிந்திட்டார் என்று சொன்னா அது மட்டும் நமக்கு நியாயமாக்கப்படுவதற்கு உதவாது. அது எதால முத்திரிக்கப்பட வேண்டும்? யேசுவா கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதினாலே முத்திரிக்கப்பட வேண்டும். தேவன் அவரை உயிரோடு எழுப்பும் போதுதான் நம்ம என்ன புரிந்து கொள்றோம்? யேசுவா கிறிஸ்து கொடுத்த அந்த பலி பூரணமான பலி. அது கரை திரையற்ற பலி. அது நிச்சயமாக ஜெயித்த பலி, சாத்தானை ஜெயித்த பலி. அந்த ரத்தத்தினாலே ரட்சிப்பு உண்டு என்ற காரியம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டாயிற்று என்ற ஒரு முத்திரை எதுல கிடைக்குது? யேசுவா கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல கிடைக்குது. தேவன் அவரை உயிர்த்தெழ செய்தார். நேற்று கூட நான் பார்த்தது போல தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழ செய்தார். வேத வசனங்கள் அநேக இடங்கள்ல கூறினால் கூட கிறிஸ்தவர்களுக்கு யேசுவா கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்து விட்டார் என்று நினைக்கிறாங்க. அது பெரிய தவறு. அவர்கள் கிறிஸ்தவ மண்டலத்துல நிறைய தப்பறைகள் ஊறி கிடக்கின்றன. இதற்கு காரணம் அவர்கள் தேவனிடத்துல ஒழுங்கா அண்டி சேராம தப்பறைகளாலே தங்களை பெருக்கி கொண்டார்கள் இல்லையா? இப்ப திருத்துவத்தை வணங்கினா எப்படி அவங்களுக்கு சத்தியம் அதிகம் கிடைக்கும்? நிச்சயமா கிடைக்காது. கண் சொருகி போயிட்டு அவங்களுக்கு. ஒன்றான தேவனை யேசுவா கிறிஸ்து மூலம் வணங்கும் போதுதான், அந்த வழிமுறையில பிரமாணத்தின் மூலம் போகும்போதுதான் அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும், சத்தியங்கள் கிடைக்கும். இவர்கள் தங்களை அறியாமலே ஒரு மூடத்தனத்தை உண்டாக்கி கொண்டு குருடாக்கி கொண்டு தேடி தேடி பார்த்தாங்கன்னா ஒன்றும் கிடைக்காது. இப்ப யேசுவா கிறிஸ்துவுடைய பலியை தேவன் அங்கீகரிக்க வேண்டும். திருத்துவமா இருந்தால் அது எப்படி செல்லுபடி ஆகும்? ரெண்டும் ஒரே ஆளாச்சே. அதே சமயம் தேவன் யேசுவா கிறிஸ்துவை மரித்தவர் எழுப்ப வேண்டும் இல்லையா? யேசுவா கிறிஸ்து மரித்தவர் தான். அவரை யாராவது எழுப்பி விட்டாதான். அதனாலதான் பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவி ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி தன்னை முற்றிலுமாக படைத்து மரித்தார். ஆக அவரால் இனிமேல் ஒன்றுமே செய்ய முடியாது. அது தேவனுடைய சித்தம். அப்ப தேவன் அவரை என்ன செய்யறாரு? உயிரோடு எழுப்புகிறார்.
என்று வேதவசம் தெளிவா சொல்கிறது. என்ற போதிலும் அவர்களுக்கு கற்பனை வேதாகம் முக்கியம் அல்ல, அவருடைய மூட நம்பிக்கையான திருத்துவ கற்பனை முக்கியம். அதன்படிதான் யேசுவா கிறிஸ்து அவரை எழுப்பிட்டாரு என்று அவர்கள் கருதுகிறார்கள். இப்படிப்பட்ட மூடத்தனம் இருக்கும்போது அவர்களுக்கு வெளிச்சம் கிடைக்க கஷ்டம். ஆக நாம் தெளிவாக வேதத்தை படிப்போமானால், தெளிவாக வேதம் என்ன சொல்லுகிறது? யேசுவா கிறிஸ்துவை தேவன் உயிரோடு எழுப்பினார். அப்போ தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் என்று சொன்னாலே யேசுவா கிறிஸ்துவின் பலி அங்கீகரிக்கப்பட்டாயிற்று. யேசுவா கிறிஸ்து எதுக்காக பலி செலுத்தினார்? எல்லாரையும் நியாயப்படுத்துவதற்காக. அந்த நியாயமாக்கப்படுற காரியம், இஸ்வாமியில் நியாயமாக்கப்படுற காரியம் யாரால் கொடுக்கப்பட்டது? தேவனுடைய கிருபையினால் கொடுக்கப்பட்டது. தேவ கிருபையினால் கொடுக்கப்பட்ட அந்த யேசுவா கிறிஸ்து மூலம் கிடைத்த அந்த ரத்தம் நியாயமாக்கப்படுகிறது. அதை எப்படி எதை கொண்டு நம்ம ஊர்ஜிதப்படுத்துகிறோம்? யேசுவா கிறிஸ்து இந்த உயிர்த்தெழுதலை கொண்டு நாம் நிச்சயப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம் என்று பார்க்கிறோம் இல்லையா? அப்போ நியாயமாக்கப்படுதலுக்கு யேசுவா கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலும் முக்கியமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதனுடைய வசனத்தை நாம் பார்க்கலாம். அடுத்த ஸ்லைடு. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நியாயமாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். பாருங்க, அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இப்ப நான் சொல்லும் போது அவர் பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்ற கருத்துல எழுப்பப்பட்டிருக்கிறார் என்று சொன்னேன். அதுல இன்னும் சில கருத்துகள் இருக்குது. 2ஆம் தரையிலே பிரதான ஆசாரியன் அடியில வந்து 2ஆம் தரை எழுதுறோம். எழுந்தப்பட்டு என்ன செய்யணும்? என்ன செய்யணும் சொல்லுங்க? மகா பரிசுத்தத்துக்குள்ள 2ஆம் தரையை தாண்டி அந்த பிரதான ஆசாரியன் எழுந்து வருகிறான். எழுந்து என்ன செய்யணும்? ரத்தத்தை தெளிக்க வேண்டும். சொல்லுங்க. ரத்தம் தெளிக்கப்பட்டு நீதி சாந்தப்படுத்தப்பட வேண்டும். கிருபாசனத்தால் அந்த மேஜைக்கு போறோம் இல்லையா? அங்க போய் அதை ஒப்புரவாக்குதலை செய்கிறான் என்று பார்க்கிறோம். அட்டோன்மெண்ட் பண்ணுகிறான். ஆக யேசுவா கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது நோக்கமே அவர் உயிர்த்தெழுந்தது மட்டுமல்ல, அவர் சாட்சியாக பரிசுத்தமாக பலியை செலுத்தினார் என்பதற்கு அது அத்தாட்சியாக இருப்பது மட்டுமல்லாமல் அவர் எங்க என்ன செய்யணும்? தேவனுடைய சமூகத்துல போய் பிரசன்னமாகி ஒப்புரவாக்கலை செய்ய வேண்டும். எபிரேயர் 9:24 யாராவது எடுத்து படிங்க. அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாய் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சம்மதத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். சரி, ஆக அவர் என்ன செய்யணும்? ஒப்புரவாக்கலை செய்ய வேண்டும். கையினால் செய்யப்படாத அந்த மகா பரிசுத்துக்குள்ளே போய் தம்முடைய மீட்கும் அந்த பலி உடைய மெரிட்டை, புண்ணியத்தை அவர் அங்கே படைக்க வேண்டும். படைத்தது அதான் ஒப்புரவாக்குதல். இப்போ எனக்கு நான் ஜெயில போட்டிருக்காங்க, எனக்கு 10 லட்சம் பணம் கட்டினாதான் வெளிவிடுவாங்க. என் நண்பர் ஒருத்தர் என்ன நண்பர் ஒரு சகோதரர் 10 லட்சம் திருடி எட்டு வர்றாரு. வர்ற வழியே அவர் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டு வச்சுருங்க. அந்த பணம் வந்து சேர்ந்துச்சா? சேரல. அப்போ பணம் வந்து சேர்க்கணும். இப்போ யேசுவா கிறிஸ்து என்ன செய்யறாரு? நமக்காக பலியை தண்ணியை கொடுத்துட்டாரு. கொடுத்து அப்படியே மறுத்துட்டாருன்னா என்ன பிரயோஜனம்? அந்த பலி புண்ணியம் தேவன்கிட்ட வந்து இன்னும் சேரல. அது தேவனுடைய நீதி கிட்ட போய் சேரணும். அப்போ அவர் உயிரோட எழும்பி அவர் அந்த பலி பண்ணியத்தை எங்க கொண்டு ஒப்படைக்கணும்? அந்த தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய நீதி கிட்ட கொண்டு ஒப்படைக்கணும் இல்லையா? நான் அவங்களுக்காக பாடுபட்டேன். உலகத்தில் உள்ள சகல பாவங்களுக்காக நான் ரத்தம் சிந்தி மீட்பை சம்பாதித்து விட்டேன். நான் மீட்கும் கிரயமா ஆகிவிட்டேன். என்னுடைய பலி புண்ணியத்தை சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லி தேவனுக்கு முன்னாடி சமர்ப்பிக்கணும். அப்படி சமர்ப்பிக்கும் போதுதான் தேவன் அதை அங்கீகரிக்கிறார். அந்த அங்கீகரித்து பரிசுத்த ஆவியை அனுப்புறார் என்று பார்க்கிறோம் இல்லையா? அப்போ அங்கேயும் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார் சொல்லி அங்கே சாத்தாவுடன் அங்கேயும் ஒரு பொடி வச்சு பொய்ய வைக்கிறான் இல்லையா? தப்பறையை வைக்கிறதை பார்க்கிறோம். அங்கங்கே சாத்தான் ரொம்ப டெக்னிக்கா என்ன செய்யறான்? பைபிள் டீச் பண்ணும்போது அங்கங்கே தப்பறையை வைத்து டீச் பண்ண வைக்கிறான். அது அவனுடைய வேலை அதான். அதனால நம்ம என்ன செய்யணும்? விழிப்பா இருந்து கவனிக்கணும். சரி, இப்போ யேசுவா கிறிஸ்து உயிரோட எழுப்பப்பட்டதன் நோக்கம் ஒன்று நமக்கு எல்லாருக்கும் அவருடைய பலி
அங்கீகரிக்கப்பட்டது என்ற காரியம். அடுத்தது போல நமக்காக அவர் ஒப்புரவாக்குற காரியத்தை செய்து முடிக்கணும். அது பே பண்ணணும். பே பண்ணாதான் நமக்கு விடுதலை. இடையில அவரு எழும்பவே இல்லை என்றால், அந்த மீட்கும் பலி புண்ணியத்தை தேவனிடம் அவர் சமர்ப்பிக்கவில்லை என்றால், தேவனுடைய நீதிக்கு சமர்ப்பிக்கவில்லை என்றால், நீதி நம்மை விடுதலை பண்ணவே பண்ணாது. இல்லையா? நீதி தானே மரணத்துல எல்லாரையும் அடக்கி வைத்திருக்கிறது. இப்போ தேவனுடைய நீதிக்கு அதான் டிமாண்ட் பண்ணுது. எனக்கு என் நீதி திருப்பி செய்யப்பட வேண்டும். அப்பதான் என்ன செய்வேன்? மனுக்குலத்தை விடுவிப்பேன் என்று சொல்லுது. அப்படி இருக்கும்போது தேவனுடைய நீதியை அவர் திருப்தி செய்ய வேண்டும். அந்த கிருபாசனம் என்று சொல்லுறோம். கிருபாசனத்துக்கு சரியான பேரு மேர்சி சீட் என்று சொல்றோம். அது ஒரு சரியான பேரு சீட் ஆஃப் ப்ரொபிஷியேஷன். சினம் தளித்து சாந்தப்படுத்துற இடம். ப்ரொபிஷியேஷன் சொல்லி போட்டிருக்கு. இந்த ப்ரொபிஷியேஷன் சொன்னா சினந்தணித்து தேவனுடைய கோபம், தேவனுடைய நீதியின் கோபம் பாவத்தின் மேல இருக்கிறது. அதை தணிக்கிறார். யெகோவா கிறிஸ்து தம்முடைய பலிபுண்ணியத்தை கொடுத்து சாந்தப்படுத்துகிறேன் என்று பார்க்கிறோம். அதில் கொண்டு தெளிக்க வேண்டும். அப்படி தெளிக்கும் போதுதான் என்ன கிடைக்குது? நியாயமாக்கப்படுதல் நமக்கு கிடைக்கிறது. அப்போ நியாயமாக்கப்படுதல் காரியத்துக்கு தேவனுடைய கிருபை வேண்டும். அவர் மூலம் ஒரு பரிபாலமாக, ரட்சிப்பின் பரிபாலமாக, பாவத்துக்கு புண்ணியம் தேவாக அவர் யெகோவா கிறிஸ்து ரத்தம் சிந்த வேண்டும். ரத்தம் சிந்தின பிறகு அவர் உயிரோடு எழுப்பப்பட்டு அவரது ஒப்புரவாக்கலை செய்ய வேண்டும். ஆக 3 காரியங்கள் முக்கியமா இருக்கு. தேவனுடைய கிருபை, யெகோவாவின் ரத்தம், பலி, அடுத்தாப்புல யெகோவாவோட உயிர்த்தெழுதல் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறதே பார்க்கிறோம். சரி, இப்போ அடுத்த நம்ம பார்க்க வேண்டிய காரியம், அடுத்த ஸ்லைட் போடலாம். விசுவாசம். விசுவாசம் விசுவாசம் என்று சொன்னா அநேகருக்கு இந்த ஃபெய்த் என்ற என்னன்னே தெரியாது. கிறிஸ்தவங்களுக்கு அவங்க என்ன செய்றாங்க? உனக்கு கடன் தொல்லையா ஜெபம் பண்ணு, உனக்கு கடன் போயிடும். வியாதியா ஜெபம் பண்ணு போயிடும். அதை கேளு இதை கேளு, உனக்கு அற்புதத்தை தேவன் செய்வார். இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்ணி கொண்டு தங்களுக்கு கூட்டம் சேர்க்கிற அல்லது தங்களுக்கு வருமானத்தை பெருக்கி கொடுக்கிற ஊழியக்காரங்க நிறைய இருக்கிறாங்க. நம்முடைய பலவீனத்தை சொல்லி இதுதான் இந்த குடுகுடுப்புக்காரன்னு சொல்றான். ஐயாவுக்கு நல்ல காலம் இருக்கும், நல்ல காலம் இருக்கும், நல்ல காலம் இருக்குன்னு சொல்லிட்டு தன் மடியில அரிசி வாங்கிட்டு போறத பார்த்துருக்கேன் இல்லையா? குடுகுடுப்புக்காரன். அது மாதிரி ராஜாமத்துல அது ஒருத்தன் வருவான். அவனும் இதே மாதிரிதான் நல்ல காலத்தை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு ஒன்றும் போடலாம் சபிச்சுட்டே போவான். இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் ராப்பாடியாகவும் குடுகுடுப்புக்காரங்களாகவும் இருக்கிற பிரசங்கிகள் நிறைய இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் பணம் இல்லையா? பிரசங்கத்தை விட்டு விடுவார்கள், தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறதை விட்டு விடுவார்கள். அவர்கள் தாங்களுடைய பாடுகளை பற்றி சொல்லுவாங்க. தாங்க என்னெல்லாம் கிறிஸ்துவா பாடுபட்டிருக்கோம் என்று சொல்லுவாங்க. அல்லது மற்றவங்களை பற்றி குறைத்து பேசுவார்கள். இப்படி சொல்லி தங்களுக்கு ஒரு அனுதாபத்தை உண்டாக்கி, அல்லது தாங்கள் தேவனுக்காக நிறைய ஊழியம் பண்ற எனக்கு பணம் தேவைப்படுகிறது என்று சொல்லி தங்களுடைய வறுமையை கூறி காணிக்கப்பட சொல்லி, இப்படிப்பட்டு வளர்ந்த ஊழியக்காரர்கள் எல்லாம் பார்க்கிறோம். இதை பார்த்து அவர்கள் தான் மாடலாக இப்ப அநேக ஊழியக்காரர்கள் பலவிதமான பெயர்களை கொடுத்து கொண்டு அங்கே ஊழியம் செய்து கொண்டிருக்கே பார்க்கிறோம். ஆக அதுதான் விசுவாசம் என்று நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட விசுவாசத்தை தான் ஊட்டி கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா? ஒரு சமயம் ஒரு வீட்டுல பிரேயர் மீட்டிங்ல என்னை பேச கூப்பிடல. ஆனா தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் வச்சிருக்கோம், எங்க மகன் வியாதியில சுகமாயிட்டான், நீங்களும் எங்க சந்தோஷத்தை கலந்து கொள்ளுங்க சொல்லி எனக்கு இன்விடேஷன் கொடுத்தாங்க. நான் போனேன். அங்க அவருக்கு பிரெயின் ஃபீவர்ல அந்த பையன் கஷ்டப்பட்டிருக்கிறான். அவர் செயின் ஆஃப் ப்ரேயர் போட்டு ஹாஸ்பிட்டல்ல செயின் ஆஃப் ப்ரேயர் போட்டு சுகமாயிட்டான் என்று சொல்லி பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு மீட்டிங். அது உண்மையாவே அவர் என்ன சொல்றாங்கன்னா, விசுவாசனாலே நாங்கள் மகனை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்றாங்க. ஒருவேளை அவங்களுடைய பார்வையில அது விசுவாசனாலே பெற்றதாக இருக்கலாம். ஆனால் அது விசுவாசம் அல்ல. அது விசுவாசம் அல்ல. ஒரு சின்ன பிள்ளைகளுடைய விசுவாசம் மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். சின்ன பிள்ளைகளுக்கு மிட்டாய் வேணும், அதாவது வேணும், இது வேணும் கேட்டு பிடிவா பிடிச்சு அழுது புரண்டு எழும்போது தாப்பனை இறங்கி சரி வாங்கிட்டு போ எழுதி கொடுக்குற மாதிரி. ரோட்ல ஐஸ் ஊத்திட்டு போவாங்க, ஐஸ் வேணும்னு சொல்லி பிடிவா பிடிக்கிறாங்க இந்த சின்ன குழந்தைகள். உடனே சரி காசை கொடுத்து வாங்கிக்கிட்டு சொல்லி அனுப்புறது போல அந்த காரியங்கள் நடக்கிற காரியங்களா பாக்குறோம். அதே விசுவாசம் என்று நம்ம எடுக்கவே முடியாது. விசுவாசம் என்றால் என்ன என்றால், இதுக்கு நல்ல உதாரணங்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. அவர்கள்
அக்கினி சூழல தூக்கி போட போறாங்க. அவங்க உடனே என்ன செய்யல, ஆண்டவரை காப்பாத்துமையா காப்பாத்துமையா ஜெபம் பண்ணி கொண்டு கெஞ்சிக்கிட்டு இருக்குல்ல. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இந்த அக்கினி சூழலிருந்து காப்பாற்றும், ராஜாவின் கையிலிருந்து காப்பாற்றும் வல்லவராய் இருக்கிறார். விசுவாசம் அதான். அதுக்கு மேல அவர் காப்பாற்றாமல் போனாலும் நீர் நிறுத்தின பொறுத்திலே நாங்கள் வழங்குவதில்லை. அதுதான் அதுக்கு அடுத்த டைமென்ஷன் விசுவாசம். அந்த விசுவாசம் எப்படி இருப்பாங்க, அவர் நீர் என்ன பண்ணாலும் சரி, தீயதுக்கு போட்டாலும் சரி, தேவன் எங்க தேவன், நான் விசுவாசிக்கிற தேவன் எங்களை காப்பாற்றாமல் போறான்னு சரி, நான் என்ன செய்ய மாட்டேன், எனக்கு விக்கிரத்தை வணங்க மாட்டேங்கிற அதுதான் விசுவாசம். அதே போல தானியேல் சிங்க கோயிலை போட போக்கும் அவன் கவலைப்படலை. அடுத்த நாள் ராஜா வந்து கேட்கிறார், தானியேலே தானியேலே, அவன் ராஜா படுத்து பொறுப்புறுத்தானா, என்ன ராஜா நீர் என்ன சிங்க கோயிலை போட்டுட்டு அடுத்த நாள் என்ன நம்பிக்கையில ராஜாவே தானியலே தானியலேன்னு கூப்பிடுகிறீர், ஏதாவது யோசித்தீரா என்று முடுமுறுத்தானா, ராஜாவே நீர் வாழ்க. அவன் ஆரம்பிக்கிற பாருங்க. அப்போ அவன் இருக்கிற விசுவாசத்தை பாருங்க. அதே போல ஒவ்வொரு காரியங்களும் பார்க்கும்போது விசுவாசம் என்பது நாம் அமர்ந்திருத்தல். தேவன் என்ன செய்யறாரோ அதுக்கு விட்டு கொடுத்துட்டு நம்ம சொல்றபடி தேவன் செய்ய சொல்லி டிக்டேட் பண்ணிட்டு செய்வார் என்று விசுவாசத்துல இருக்கிறது கிடையாது. அவர் என்ன செய்வாரோ அதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து விட்டு அமைதியா இருத்தல், அமர்ந்திருத்தல் இல்லையா. ஏலி கிட்ட போய் சாமுவேல் சொல்றான், உங்களுடைய பிள்ளைகள் 2 பிள்ளைகளும் யுத்தத்துல இறந்து போறாங்க என்று தேவன் சொல்கிறார் என்று ஏலிட்ட சொல்றான். ஏலி உடனே டொப்பு செத்து போனானா, இல்ல. அவன் என்ன செய்யறான், அவர் கர்த்தர், அவர் பார்வைக்கு நலமானபடி செய்யட்டும். அதுல கர்த்தர் என்பது அந்த தமிழ் வேலை போர்டு லெட்டர்ல போடுற கர்த்தர் தான் யாவே. அதை யாவேன்னு சொல்லுவாங்க. அவர் யாவே, அவர் இருக்கிறார், அவர் யாவே, அவர் பார்வைக்கு தலமானது செய்யட்டும். அவர் நல்லவர், அவர் செய்கிறதா நல்லதா இருக்கும். மகன் 2 பிள்ளையும் செத்து போனா கூட அது நல்லதுதான் என்று சொல்லி அவன் அமர்ந்து இருக்கிறான். அந்த உடன்படிக்கை பட்டி பிடிபட்டு சொன்னா கேள்வி செத்து போயிட்டான். பாருங்க, எது அவனுக்கு அதிகமா வேதனை கொடுத்ததுன்னு பாருங்க, விசுவாசம் என்பது அதுதான். அப்படிப்பட்ட விசுவாசம், அப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்களாக தான் நம்ம இருக்கணுமே தவிர சும்மா இந்த சின்ன சில்லறை காரியங்களுக்கெல்லாம் தேவனை விசுவாசிக்கிறேன், தேவன் நான் சொன்னபடி செய்வாருன்னு சொல்லி தேவனுக்கு கட்டளை கொடுத்து கொண்டு அதை விசுவாசிக்கிறேன்னு சொன்னா அது விசுவாசமே இல்லை. அது பிசாசு தம்மை தவறாக நடத்துகிறது என்று பார்க்கிறோம். அதற்கு நிறைய மேய்ப்பர்களை, பிசாசு மேய்ப்பர்கள், ஊழியக்காரர்கள் சொல்லிக்கொண்டு கிறிஸ்தவ ஊழியர்கள் மக்களை தவறான முறையில் திசை திருப்பி கொண்டு போய் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். விசுவாசம் என்பது நாம் நங்கூரப்பட்டு அசையாது இருப்பது. காற்று புயல் எது வந்தாலும் கூட நாம் நிலைத்திருப்பது, ஸ்திரப்பட்டிருப்பது. எதுல ஸ்திரப்பட்டிருக்கணும், தேவனுடைய கிருபையில ஸ்திரப்பட்டிருக்கணும். கிறிஸ்து நமக்காக முடித்து வைத்த அந்த பலி புண்ணியத்துல ஸ்திரப்பட்டிருக்கணும். தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் என்பதில் ஸ்திரப்பட்டிருக்கணும். அது மட்டுமல்ல, தேவன் அவரை உயிரோடு எழுப்பி அவர் ஒப்புரவாக்கி இருக்கிறார் மனுக்குலத்தை. அதுதான் பெரிய ரகசியம். அவர் உயிரோடு வந்தது ஒரு பெரிய காரியமாக இருந்தா கூட அதனுடைய விளைவு என்ன, அவர் மனுக்குலத்தை தேவனோடு ஒப்புரவாக்கி விட்டார். அதான் 2 கொரிந்தியர் 5:19 திரும்பி படிக்கலாம். யாரா எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:19. அது என்ன உலகத்தாருடைய பாவங்களை உபதேசத்தை எங்களுக்கு ஒப்படுத்துவார். ஆனபடினால் தேவனானவர் அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் இல்லையா, கிறிஸ்துக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி, எப்போ யெஷுவா கிறிஸ்து உயிரோடு எழும்பி அந்த மீட்கும் பலி புண்ணியத்தை கொண்டு தேவனிடத்தில் ஒப்படைச்சிட்டாரோ, தேவனுடைய நீதியை சமாதானப்படுத்தியாச்சோ, ஒப்புரவாக்குதலும் ஊழியம். மனுக்களும் ஒப்புரவாகிறதுக்கு 1000 யுகத்தை உபயோகிக்கிறார் இல்லையா. யெஷுவா கிறிஸ்து ராஜாவா தாமே ஆண்டு எல்லாத்தையும் கீழ்படுத்தி ஒப்புரவாக்குற காரியத்தை செய்கிறார். ஆனால் அந்த ஒப்புரவாக்குதல் நடந்துட்டு, அப்போ உயிரோடு எழுப்பி அந்த ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிற காரியத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இல்லையா. அந்த யெஷுவா கிறிஸ்து முடித்து வைத்ததிலும் விசுவாசமா இருக்க வேண்டும். இப்போ 7ஆம் நாளாய் சனிக்கிழமை ஓய்வு நாள், அதை ஆசரிக்காதவர்கள்
மிருகத்தின் உபதேசத்தில் இருக்காங்க, அழிந்து போவார்கள் என்றெல்லாம் ஒருத்தர் பிரசங்கம் பண்றாங்க, ஒரு கூட்டம் பிரசங்கம் பண்ணது. அப்படின்னா அவங்க எதுக்கு அடிமையா இருக்காங்க? நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க இல்லையா? யோவான் வர வரைக்கும் தான் நியாயப்பிரமாண உபதேசம். அதற்கு பிறகு தேவனுடைய ராஜ்ய உபதேசம் என்று பார்க்கிறோம். நாம் மத்திய 11ஆம் அதிகாரம் 12, 13 படிச்சோம் இல்லையா? ஆக அப்படி இருக்கும்போது அவர்கள் எதை நம்பிக்கொண்டிருக்காங்க? மோசையின் பிரமாணத்தை நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. அப்பேற்பட்ட நிலையிலுக்கும் அது விசுவாசம் சரியான இடத்துல இருக்குதா? இல்ல. விசுவாசம் என்பது சரியான இடத்துல இருக்கணும். சரி, அதுக்காக இவ்வளவு காரணம் நம்ம படிக்கிற காரணம் எதுக்காக படிக்கிறோம்? அறிவோடு விசுவாசம் இருக்க வேண்டும். விசுவாசத்துல ஒரு பகுதி அறிவு இல்லையா? மென்டல் அப்ரிசியேஷன் இல்லையா? அடுத்ததுதான் ஹார்ட் ரிலையன்ஸ். அப்போ அதுல இருந்து சார்ந்து இருக்க வேண்டும். நம்ம எதை நம்புகிறோமோ அதை சார்ந்து இருக்க வேண்டும். தேவனுடைய கிருபையினாலே நியாயமாக்கப்பட்டிருக்கிறோம். அதுல நம்ம இருதய சார்பு இருக்குதா? தேவனுடைய கிருபையினால் கொடுக்கப்பட்ட அந்த பலி, கிறிஸ்துக்குள்ளாக கொடுக்கப்பட்ட பலி, அது பூரண பலி என்ற காரியத்தில் நாம் நிச்சயித்து நம்ம இதய சார்பு அது இருக்கிறதா? அடுத்தாற் போல கிறிஸ்துவை தேவன் உயிரோடு எழுப்பினார். உயிரோடு எழுப்பப்பட்ட கிறிஸ்து கையினால் செய்யப்படாத மகா பரிசுத்தத்துக்குள்ளே பிரவேசித்து அவர் ஒப்புரவாக்குதலை உண்டாக்கி வைத்திருக்கிறார். அந்த விசுவாசம் நம்மகிட்ட இருக்குதா? இப்படியெல்லாம் இருந்தா நாம் நியாயமாக்கப்படுவதற்கு நாம் பிரயாசப்படுவோமா? நாம் பிரயாசப்படவே மாட்டோம். நம்முடைய பிரயாசத்தை நம்பி இருக்க மாட்டோம் இல்லையா? நாம் தேவனுடைய கிருபை வரத்தையும் கிறிஸ்துவனுடைய பலி புண்ணியத்தையும் அவர் நமக்கு சாட்டி வச்சிருக்கிற அந்த முடித்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த வேலையும் நம்பி விசுவாசித்து நாம் இளைப்பாறுவோம். கிறிஸ்துவில் விசுவாசம் உள்ளவர்கள் எப்படி இருக்காங்க? இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்திருக்கிறார்கள். எபிரேயர் 4:3 எபிரேயர் 4:3 விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். பாருங்க, அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றார். சங்கீதத்துல கூட திருப்பி தாவீது ராஜா சொல்லுகிறார். அந்த இளைப்பாறுதலுக்குள்ளாக விசுவாசித்தவர்களாகிய நாமோ இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம் என்று கூறப்பட்டிருக்க பார்க்கிறோம். அப்ப இந்த காரியங்கள் நியாயமாக்கப்படுற காரியத்தின் மூலம் அதை சரியான முறையில் விசுவாசிக்கிறது மூலம் நாம் அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம் என்று பார்க்கிறோம் இல்லையா? ஆக இந்த 4 காரியங்களும் அடிப்படையான 4 காரியங்களும் முக்கியமானவைகள். ஒன்று தேவன் செய்கிற காரியம், தேவனுடைய கிருபை. அடுத்தது யெகோவா கிறிஸ்து செய்கிற காரியம், அவர் பலி இல்லையா? அடுத்தது தேவன் யெகோவா கிறிஸ்து செய்ததற்காக கொடுக்கப்பட ரிவார்டு, உயிர்த்தெழ. மரணம் அவரை வைத்துக் கொண்டிருக்க முடியாது, கட்டாயம் உயிரோடு எழுப்பி ஆகணும். அப்போ தேவன் தன்னுடைய நீதி நிமித்தம் யெகோவா கிறிஸ்து உயிரோடு எழுப்புகிறார். யெகோவா கிறிஸ்து மேலே தொடர்ந்து தன்னுடைய ஊழியத்தை செய்கிறார். அந்த ஒப்புரவாக்குதல் காரியத்தை செய்கிறார். உயிர்த்தெழுந்தனாலே அது உயிர்த்தெழுது அவசியம். அதிலே நாம் வைக்கிற விசுவாசம். விசுவாசம் என்றால் என்ன? மென்டல் அப்ரிசியேஷன் அண்ட் ஹார்ட் ரிலையன்ஸ் என்று பார்க்கிறோம். அப்போ முதல்ல அறிவு வேணும். அறிவு வந்த பின்பு இதையும் சார்ந்து இருக்க வேண்டும். இதற்கு நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் கூறியிருக்கிறேன், சிலருக்கு ஞாபகம் இருக்கலாம். ஒரு சிம்பிள் தெரிஞ்ச உதாரணம் தான். என்னன்னா, விசுவாசம் என்றால் என்ன என்று சொன்னா, நயகரா நீர்வீழ்ச்சியை பற்றி ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அந்த ஒரு பக்கம் நயகரா நீர்வீழ்ச்சி ஒரு பெரிய அகலமான நீர்வீழ்ச்சி, ஒரு பிரம்மாண்டமான நீர்வீழ்ச்சி. அதுல ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் வரையும் கம்பியை கட்டிக்கிட்டு ஒருத்தர் என்ன சொன்னான்னா, நான் இந்த கம்பியிலே நடந்து அந்த பக்கம் போயிட போறேன் என்று அனௌன்ஸ் பண்ணானாம். இதை வேடிக்கை பார்க்கறதுக்கு நிறைய கூட்டம் வந்துட்டு, எப்பவுமே வேடிக்கை பார்க்க எப்பவுமே கூட்டம் வரும் இல்லையா? அவன் எப்படி தவறி கடை விழுறான், எப்படி சாகுறான், இப்படியோட பார்க்கறது கூட அநேக கூட்டம் வந்திருக்கும். அப்போ அவன் ஒரு கேள்வி கேட்டானாம், நான் இந்த பக்கத்துல அந்த பக்கம் போய் விடுவேன் என்று நீங்க நம்புகிறீர்களா என்று கேட்டான். அப்போ அவங்க யாரும் உத்தரவு சொல்லல, அமைதியா நின்றாங்களாம். அநேக சமயங்கள அமைதி ஏற்றுக்கொள்ளாத, அதை புரிந்து கொள்ளாத, அது நம்பப்படாத காரியத்துக்கு அடையாளம் அமைதியா இருக்குது. அவன் என்ன தனக்கு முன்னதாக ஒரு வீல் பேரம் ஒரு சக்கர வண்டி, மேல டப்பா மாதிரி இருக்கும், தோட்டத்துல உபயோகிப்பாங்க, களைகள் செடிகள் எல்லாம் உள்ள போட்டு தள்ளிட்டு போவாங்க. வீல் பேரம். அந்த வீல் பேராவை உருட்டிட்டு ஒரு சக்கர வண்டியை அந்த கம்பியில உருட்டிக்கிட்டு அந்த பக்கம் வந்துட்டானாம்.
கம்பிலேயே நடந்து வந்த உடனே திரும்பி எல்லாருக்கும் ஒரே கைதட்டி ரொம்ப ஆர்ப்பாரம் பண்ணாங்க, ஆர்ப்பரித்தாங்களாம். இப்ப அவன் ஒரு கேள்வி கேட்டான், நான் இப்போது இங்க இருந்து அடுத்த பக்கம் இந்த வீல் பரோவை தள்ளிக்கிட்டே போயிடுவேன் என்று நம்புறீங்களா கேட்டானாம். அப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்களாம், நம்புறோம் நம்புறோம் நம்புறோம். ஏன் அறிவு வந்துட்டு, முதல்ல கேட்கும்போது அமைதி, யாரும் உத்தர சொல்லல. இப்ப அவங்களுக்கு அறிவு வந்துட்டு அவனை பற்றி புரிஞ்சுக்கிட்டாங்க, அவனோட திறமை இருக்குது, இப்ப கடிகாரத்தனமா அடுத்த பக்கம் போயிடுவான் என்கிற முறையில மென்டல் அப்ரிசியேஷன் அவன் வந்துட்டு இல்லையா. இப்ப ஆனா அவன் என்ன சொல்றான், நம்புறான்னு கேட்டா நம்புறான், அது விசுவாசமா? அவன் அதுக்கு மேல அடுத்த கேள்வி கேட்கிறான். அப்படி நீங்க நம்புறது உண்மையானால் யாராவது ஒருத்தர் வந்து வீல் பரம் வண்டி கூட உட்காருங்க, நான் என்ன செய்றேன், மெதுவா தள்ளிட்டு அந்த பக்கம் போயிடுறேன், உங்களை அந்த கரையில வந்து விட்டுறேங்கிறான். உடனே எல்லாரும் ஓடியே போயிட்டான். அப்போ அவங்களுக்கு அந்த நம்பிக்கையில அவங்க சார்ந்து இருக்க முடிஞ்சதா? அவன் சார்ந்து இருக்க முடியவில்லை. அப்ப எதை காண்பிக்குது? மென்டல் அப்ரிசியேஷன் இருக்குது, ஆனா இருதயம் ஒப்பு கொடுக்கல, ஹார்ட் ரிலையன்ஸ் வரல. இப்போ ஹார்ட் ரிலையன்ஸ் வந்துருதுன்னா, அவன் செய்த காரியத்து மேல நம்பிக்கை வந்துருதுன்னா தைரியமா ஒருத்தன் போய் உட்கார்ந்துருப்பான். அவன் தள்ளிக்கிட்டே அந்த பக்கம் விட்டு இருந்தான்னா அப்போ உண்மையாவே அவனுக்கு விசுவாசம் இருந்திருக்கு, அது உட்கார்ந்து இருந்தவனுக்கு என்று நான் எடுக்க முடியும். ஆக இப்படிதான் தேவனுடைய காரியத்திலையும் தேவன் இந்த காரியத்தெல்லாம் செய்து வைத்து கிருபையாய் நமக்கு நியாயமாக்கி வைத்திருக்கிறார். கிருபையாய் யேசுவா கிறிஸ்து பலி செய்து அந்த ரத்த சிந்தி அந்த புண்ணியத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார். தேவன் என்ன செய்திருக்கிறார், அவரை ஒப்புரவாக்குதலுக்கு உயிரோடு எழுப்பி ஒப்புரவாக்கல் செய்ய அனுமதித்திருக்கிறார். ஒப்புரவாக்கிட்டார் தேவன், உலகத்தாரெல்லாம் ஒப்புரவாக்கியாச்சு என்று சொல்லியாச்சு. அப்படி என்றால் நம்முடைய விசுவாசம் எல்லாத்தையும் அறிவு நிலையை பெற்றுட்டு இனிமே என்ன செய்யணும், விசுவாசம் ஒப்பு கொடுக்கிறோம். அப்படி என்றால் ஆண்டவரே நான் உமக்கு ஒப்பு கொடுக்குறேன், என் காரியெல்லாம் உங்களுடைய கருத்துல ஒப்படைக்கிறேன், நான் இனிமேலிருந்து எனக்கு அதை செய்யும் இதை செய்யும், அப்படி பண்ணும் இப்படி பண்ணும், இவனை குணமாக்கும் அவனை குணமாக்கும் சட்டம் போட்டுக்கிட்டு ஆர்டர் பண்ணிக்கிட்டு உண்மை பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு அலைய மாட்டேன். ஆண்டவர் உண்மை சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன், உங்க சித்தம் என்படி நடக்கணும், என் சித்தம் எதிலும் வேண்டாம், சித்தம் என்று சொல்லி இந்த ஏலி சொன்னது போல அவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் பார்வைக்கு நலமான செய்யட்டும் என்று இழைப்பாளருக்குள் பிரவேசிக்கத்தக்க விசுவாசம் நம்மகிட்ட இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. அப்படிப்பட்ட விசுவாசம் வரும்போதுதான் இந்த நியாயமாக்கப்படுதல்ங்கிறதை நாம் ருசிக்க முடியும். இல்லை என்றால் அந்த நியாயமாக்கப்படுதல் தான் தேரியில படிச்சுக்கிட்டு நம்ம எக்ஸாம் எழுதுறோம் இல்லையா, எடுத்து மார்க் வாங்குறோம் இல்லையா, அதே போல எழுதுறதுக்கும் உபயோகப்படுமே தவிர அந்த விசுவாசத்தினாலே நமக்கு எந்த புண்ணியமும் கிடைக்காது. அப்போ அந்த விசுவாசத்தோடு என்ன இருக்கணும், கிரியை இருக்க வேண்டும், ஓலிஷன், இருதயபூர்வமான கிரியை இருக்க வேண்டும். இவ்விதமா நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறபடியா, நியாயமாக்கப்பட்டிருக்கிறையா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம், ஐக்கியம் பெற்று ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வசனத்தை காட்ட மறந்துட்டேன், சாரி. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நியாயமாக்கப்பட்டிருக்கிறோம், கிருபையினாலே நியாயமாக்கப்பட்டிருந்தோம், இயேசுவின் ரத்தத்தினாலே நியாயமாக்கப்பட்டிருந்தோம், அவர் உயிர்த்தெழுதலால் நியாயமாக்கப்பட்டிருந்தோம். இப்போது 4வது காரியமாக அவருடைய விசுவாசத்தினால் நியாயமாக்கப்படுகிறோம் என்று பார்க்கிறோம். இதெல்லாம் வேதாந்தத்தில் நாம் கொடுக்கிற சத்திய கருத்துக்கள் என்று அறிகிறோம். சரி, இப்ப அடுத்த பாயிண்ட் போகலாம். அடுத்த பாயிண்ட் அவர் ஒர்க். அப்போ இந்த அவர் ஃபெய்த் அவர் ஒர்க், இந்த 2 காரியமும் நம்முடைய வேலைகளா இருக்கிறது. முதல் காரியம் தேவனுடைய காரியம், 2வது காரியம் யெகோவா கிறிஸ்துவின் காரியம், நமக்காக செய்யப்பட்ட காரியம். அடுத்தது 3வது காரியமும் தேவன் செய்து யெகோவா கிறிஸ்துவால் நிறைவேற்றப்பட்ட ஒரு இன்னும் சேர்ந்த ஒரு காரியம், உயிர்ப்பிக்கப்பட்டு யெகோவா கிறிஸ்து ஒப்புரவாக்குகிறார். ஆக இந்த 3 காரியங்களும் தேவனும் தேவனுடைய குமாரனும் செய்கிற காரியங்களா இருக்கின்றன. ஆனால் இந்த 4, 5 வந்து நாம் செய்ய வேண்டிய காரியம், விசுவாசம், நம்முடைய விசுவாசம். விசுவாசம் என்று சொல்றபடி நம்முடைய விசுவாசம் என்று சொல்லும்போது அது இன்னும் நம்முடைய பொறுப்பையும் உணர்த்துகிறதா இருக்கிறது. ஆக நம்முடைய விசுவாசம், அந்த விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கணும், கிரியை உள்ள விசுவாசமா இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்போ ஒரு கருத்துல பரிசுத்த பவுல் என்ன சொல்றாரு, விசுவாசனாலே ரட்சிக்கப்பட்டு கிரியையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள், விசுவாசத்தினால் கொண்டுதான் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்றதான் கலாத்தியர் ரோமர் எல்லாம் அடிட்டு வரதை பார்க்கிறோம். அங்கே கிரியையை அவர் என்ன செய்யறார், டிஸ்மிஸ் பண்ணிட்டு கிருபை விசுவாசம் கிருபை இந்த காரியத்தை கொண்டே எழுதிட்டு வருவதை பார்க்கிறோம்.
அப்படி இருக்கும்போது யாக்கோபு மட்டும் என்ன செய்யறாரு, இந்த கிரியை பற்றி எழுதுறாரு. அடுத்த ஸ்லைடு போடலாமா? என்ன சொல்றாரு, ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியையினாலேயும் நியாயமாக்கப்படுகிறான் என்று காண்கிறீர்களே என்கிறார். இப்ப கிரியையினாலே காணப்படுகிறான்னு சொல்றார். இந்த கிரியைக்கும் இந்த பரிசுத்த யாக்கோபு எழுதுற காரியத்துக்கும் பரிசுத்த பவுல் எழுதுற காரியத்துக்கும் ஒரு முரண்பாடு இருக்கை பார்க்கிறோம். அங்க கிரியை வேண்டாங்கிறாரு, இவர் கிரியை வேணுங்கிறாரு. இந்த ரெண்டுக்கும் என்ன விதத்துல புரிஞ்சுக்கிறேன்னா, பரிசுத்த பவுல் சொல்லுகிற காரியம் ஒப்புரவாக்குதலை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டாம், நியாயமாக்கப்படுற காரியத்தை பெறுவதற்கு நம்முடைய எஃபர்ட் ஒன்றும் போட வேண்டாம் என்று அவர் சொல்றார். நம்முடைய கிருபை, சொந்த கிரியை அவசியம் அல்ல என்று சொல்வதை பார்க்கிறோம். ஆனால் யாக்கோபு என்ன சொல்றார், விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியை, அதாவது விசுவாசத்தை வெளிப்படுத்தி காட்டுகிற கிரியை அவசியம். இப்ப நம்மளோட விசுவாசம் இருக்குன்னு எப்படி தெரியும்? அந்த விசுவாசத்தை கொண்டு நாம் வெளிப்படுத்தி காட்டுறது. இப்போ ஆபிரகாம் விசுவாசத்தை வெளிப்படுத்தி காட்டினான். தான் ஊருங்கிற ஊரை விட்டு கிளம்பி தேவன் காண்பிக்கிற தேசத்துக்கு போனான். அது ஒரு பெரிய கிரியை. அது மட்டும் இல்லாமல் உன் புத்திரனை எனக்கு பலியா கொடு என்று கேட்கும்போது அவன் விசுவாசித்தான். எதை விசுவாசித்தான்? தேவனை விசுவாசித்தான். அதிலும் தேவன் அவனுக்கு கொடுத்திருக்க வாக்குத்தத்தத்தில் விசுவாசித்தான். இந்த குமாரனில், இவனில் பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்ற வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அப்படி வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கும் போது இவனை கொண்டு போட்டாச்சுன்னா, பலி செலுத்தியாச்சுன்னா அது எப்படி நிறைவேறும்? அப்போ தேவன் அதுக்கு இடையில ஏதோ ஒரு ரகசியமான ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். ஆக அதை இப்ப உணர்ந்தவனாக, அவன் தேவன் கொடுத்த வாக்கு தத்துவத்தில் விசுவாசம் வைத்தவனாக அதை பற்றி கொண்டு கிரியை செய்கிறான். அந்த விசுவாசம் என்கிட்ட இருக்குது என்று சொல்லி தைரியமாக இதை பலி செலுத்த கொண்டு போறதை பார்க்கிறோம் இல்லையா? இதெல்லாம் மனைவிட்ட சொன்னா கூட தடை வந்துடும். சாராள்கிட்ட சொல்லல, வேலைக்காரர்கிட்ட சொன்னா கூட தடை வந்துடும். வேலைக்காரன்னு சொல்லல, மகன்கிட்டையும் போற வழியிலே சொன்னா எங்கேயோ ஓடி போயிருப்பான், அதையும் சொல்லல. கடைசியில அவனுக்கு கட்டி பலிபடுத்த வைக்கும் போது அவன் மகனுக்கு தெரிய வருது இல்லையா? அப்படிப்பட்ட நிலையில அவன் சைலண்டாக அதை எக்ஸிக்யூட் பண்றான். தேவனுக்கும் அவனுக்கு தான் காரியங்கள் நடக்குது. அங்கே தேவன் அவனை தடுக்கிறார். அவனுக்கு வேதம் எபிரேய நிருபத்துல பவுல் எழுதுறார், ஈசாக்கு மரித்தா கூட தேவன் அவனை உயிரோட எழுப்ப வல்லவரா இருக்கிறான். நான் விசுவாசிதான். அது உயிர்த்தலை பற்றி ஒண்ணுமே தெரியாது அந்த காலகட்டத்திலே. ஏனென்றால் அவன் உயிர்த்தெழுந்தாதான் பூமியில சகல ஜனங்களும் அவனுக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். அந்த பிராமிஸ், தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும். அந்த அதிக விசுவாசம் உள்ளவனாய் செய்ய துணிந்தவனா இருக்கிறான் இல்லையா? ஆக அந்த விசுவாசம் என்பது அறிவு நிலையிலே பெற்று அதிலே முற்றிலுமாக சார்ந்து இருக்கிறதை பார்க்கிறோம். இப்போ யெஷுவா கிறிஸ்து பலி புண்ணியம் செலுத்தியாச்சு, அதை ஒப்புரவாக்குறது மூலம் நமக்கு கிடைக்கவும் பண்ணிட்டாரு. இப்ப நம்ம என்ன செய்யணும்? அந்த விசுவாசத்தை கொண்டு நாம் எல்லாம் நியாயமாக்கப்பட்டிருக்கிறோம். அவரை விசுவாசத்தாலே நாம் நியாயமாக்கப்பட்டாச்சு எந்த கருத்திலே நம்மை எடுத்துக்கொள்ள நமக்கு தைரியம் இருக்கணும், அந்த உறுதி இருக்கணும், அது நங்கூரமாக இருக்க வேண்டும் இல்லையா? இப்ப கூட சிலர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த, நமக்கு மட்டும்தான் ரட்சிப்பு, கிறிஸ்தவங்க எல்லாரும் பரலோகத்துக்கு போயிடுவாங்க, மற்றவங்களாம் நித்திய நரக வேதனைக்கு போயிடுவாங்க என்று பேசுறாங்க. ஆனால் அவர்களுடைய விசுவாசம் இருக்குதா? தேவனுடைய வாக்கு தத்துவத்து மேல் விசுவாசம் இருக்குதா? எல்லாருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார் யெஷுவா கிறிஸ்து. உலகத்துடைய பாவத்தை எண்ணாமல் தம்முடைய ஒப்புரமாக்கி, அதை நம்ம படிக்கிறோம். இப்படி ஒவ்வொரு வசனங்களும் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி என்றெல்லாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கும்போது உலகத்துக்கான காரியங்களா இருக்குது. இவ்வளவாய் தேவன் உலகத்துக்கு அன்பு கூர்ந்தார், தம்முடைய குமாரனை கொடுத்து இல்லையா? யோவான் 3:16 மனப்பாடமா எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா 3:17 என்ன சொல்லுங்க பாருங்க. 3:17 யாராவது படிங்க. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் நித்திய நரக வேதனைக்குள்ள தள்ளுவதற்காக தேவன் அனுப்பினார். சொல்ல போனா அவங்க பிரசங்கத்தின்படி யெஷுவா கிறிஸ்து வரலன்னா அப்படியே மனம் செத்து போய் கிடப்பான். யெஷுவா கிறிஸ்து வந்தனால
எல்லாரும் உயிரோட எழுப்பி நரகத்துக்கு தள்ளுறாரு எல்லாரையும். அப்படிதான் அவங்களுடைய பிரசங்கம் சொல்லுது. யெகோவா கிறிஸ்து வந்து மறைக்கவில்லை என்றால் மரித்தவன் தான். நித்திய நரக வேதனை என்ற ஒரு கருத்தே வரல. ஆனா யெகோவா கிறிஸ்து வந்து செத்து போன மனிதன் உயிரோட கொண்டு வந்து அவன் நரகத்துக்கு தள்ளுறாரு, ஏராளமானவன் தள்ளுறாரு. அப்போ யெகோவா கிறிஸ்து அனுப்புவது நல்லதுக்கா கெடுதிக்கா? அவங்க கிறிஸ்தவ மண்டலத்தின் பிரசங்கத்தின்படி யெகோவா கிறிஸ்து வந்தது கெடுதிக்கு தான் அந்த மாதிரி இருக்கு. ஆனா வேதவசனம் என்ன சொல்லுது? இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். அவங்க சொல்றதுக்கும் அவங்க பிரசங்கம் பண்றதுக்கும் கருத்து புரிவதற்கும் வேதவசனம் சொல்றதுக்கும் ஒற்றுமையாவே இல்லை. அங்கே அழகா சொல்லுது, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அப்போ உலகம் ரட்சிக்கப்படணும் வேண்டாமா? இல்ல, அது அவருடைய விருப்பம். ஆனா உலகம் ரட்சிக்கப்படல. அப்போ உலகமும் கட்டி வல்லமை உள்ளதா இருக்குது. அவரு விருப்பப்பட்டுக்கிட்டு இருந்தாரு, நடக்காம போயிட்டு. அப்படியே அர்த்தம்? அதுவும் தவறு. தேவன் சித்தம் கொண்டாருன்னா கரெக்டா நடந்தான் ஆகும். அப்போ தேவன் அதை சித்தம் கொண்டிருக்கிறார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளா தீர்க்காதபடி அவளை அதை மீட்டு ரட்சிக்க விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவன் செய்திருக்கிறார் என்ற காரியம் அவருடைய யெகோவா கிறிஸ்துவின் கிருபையினாலே, தேவனுடைய கிருபை, யெகோவா கிறிஸ்துவின் பலி புண்ணியம், தேவன் அவர் உயிரோட எழுப்பின காரியம், அடுத்த அப்படி அது எல்லாமே நமக்கு உரித்தாகிறது விசுவாசனால. அந்த விசுவாசத்தினால மட்டுமல்ல, அதை நாம் செயல்படுத்தி காட்டணும். நம்ம விசுவாசத்தை அறிக்கை செய்து காட்ட வேண்டும். அந்த அறிக்கை என்பது நல்ல உதாரணங்கள், தானியேல், சாதராக், மேஷாக், ஆபேத்நேகோ, ஏலி, இப்படிப்பட்ட உதாரணங்களை, அதே போல ஸ்தேவான் நல்ல உதாரணம். அதே போல எத்தனையோ பேர் ரத்த சாட்சியாக மரித்தார்கள். அவருடைய உதாரணங்களாம் தனிப்பட்ட முறையில் அநேக பாடங்களாக புத்தகங்களாக கிடைக்கின்றன. அவர் எல்லாரும் என்ன செய்தாங்க? கிறிஸ்துவுக்காக மரித்தார்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல விசுவாச வீரர்களை பற்றி படிக்கிறோம். இந்த காரியங்கள் எல்லாமே அவர் கிரியையினாலே அவர்கள் காண்பித்த விசுவாசமா இருக்கிறது. அப்படி கிரியையினாலே நம்ம காண்பிக்கும் போதுதான் இந்த நியாயமாக்கப்படுதல் பூரணம் அடைகிறதை பார்க்கிறோம். இப்போ நியாயமாக்கப்படுதல் பூரணம் அடைய வேண்டும் என்றால் இந்த 5 காரியங்களும் முக்கியம். இந்த 5ஐயும் சேர்த்து போடலாம். இந்த 5 காரியங்களும், அதாவது தேவனுடைய கிருபை, யெகோவா கிறிஸ்துவின் பலி, தேவன் அவர் உயிரோட எழுப்பினது, தேவன் அவரை ஒப்புரவாக்குனது, அந்த காரியம். அடுத்த போல நம்முடைய விசுவாசம், சரியான இடத்துல விசுவாசம் இல்லையா? தவறான இடத்துல இல்ல. பிரசங்கியார்கள் எல்லாம் தவறான இடத்துல தான் விசுவாசம் வைக்க சொல்லுவாங்க இல்லையா? இன்றைக்கு உனக்கு ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகிறது என்று சொல்லி அடிக்கடி பேஸ்புக்ல ஒருத்தர் போட்டுக்கிட்டே இருக்கிறார். அதே போல தவறான முறைகளை வழிநடத்துகிற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. சாத்தானுடைய நாக்காக இருக்கிறார்கள். ஆனால் எதிர விசுவாசம் இருக்கணும்? இந்த 5 காரியங்களையும் விசுவாசமா இருக்கணும். அதுல செயலோடு கிரியையோடு இருக்க விசுவாசம் இருக்க வேண்டும். அதனால் இப்படிப்பட்ட காரியத்தை இருக்கும்போதுதான் நாம் நியாயமாக்கப்படுகிறோம் என்று பார்க்கிறோம் இல்லையா? ஆக இந்த நியாயமாக்கப்படுவதற்கு இந்த 5 காரியங்களும் முக்கியமான காரியங்கள். அப்போ இந்த 5 காரியங்களும் இருந்தால்தான் நியாயமாக்கப்படுகிறோம். இப்ப நியாயமாக்கப்படுதல் என்றது ஒரு படி, ஒரு ஏணி என்றெல்லாம் சொன்னேன். எதுக்கு நியாயமாக்கப்படுதல்? ஒரு லிங்க் என்று பார்த்தோம். அதாவது விழுந்து போன மனிதன் தேவனோடு தொடர்பு கொள்வதற்கு இது ஒரு லிங்க். இந்த லிங்க்ல 5 காரியங்கள் அடங்கி இருக்குது. இதுல தேவன் தான் அநேக காரியங்கள் நமக்கு செய்து இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது விசுவாசிக்க வேண்டியது, கிரியினாலே அந்த விசுவாசத்தை காண்பிக்க வேண்டியது. அதுதான் உண்மையான விசுவாசம். அந்த விசுவாசத்தை நாம் செய்யலன்னா நாம் விசுவாசத்தை என்ன செய்யறோம்? விருதாவாய் பெற்றிருக்கிறோம். அந்த கிருபையை விருதாவாக பெற்றிருக்கிறோம் சொல்லி 2 கொரிந்தியர் 6:1 பவுல் எழுதுகிறார். இதைதான் நம்ம அடிக்கடி ஜஸ்டிபிகேஷன் பாடத்துல படிக்கும் போது பிரகாரத்துக்குள்ளாக அந்த கேட் வழியாக நானே வாசல், அது வழியாக யெகோவா கிறிஸ்துவை விசுவாசித்து ஒருவன் பிரவேசிக்கிறான் பிரகாரத்துக்குள்ளாக. அது தற்காலிக விசுவாசம், தற்காலிக நியாயமாக்கப்படுதல் என்று கூறுகிறோம். அதிலே தற்காலிக நியாயமாக்கப்படுதல் உள்ள வந்தாச்சுன்னா அங்க பலிபீடம் இருக்குது. பலிபீடத்துல உள்ள காரியங்கள், ரகசியங்கள், அதன் மூலம் தங்களுக்கு கிடைக்கிற விடுதலை, அந்த மன்னிப்பு, இந்த காரியங்கள்னா அதிக அறிவை பெற இது ஒரு வார்த்தையிலேயோ ஒரு லைன்லயோ கிடைக்கிற காரியம் அல்ல. நமக்கிட்ட சிலபஸே 66 புத்தகங்கள். அதுவே பெரிய காரியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்படி நீயும் விட்டு ரட்சிக்கப்பட்டார் என்ற ஒரு காரியத்துல எல்லாம் அடங்கி போயிருந்தா அந்த ஒரு வருஷத்தை மட்டும் தேவன் கொடுத்துருக்கலாம். மீதி எல்லாம் அவசியமே இல்லை. அப்படி யாராவது யோசித்தாருன்னா அது ஒரு வருஷத்தை கழிச்சு பைக்கொண்டு வச்சுக்கிட்டு பைபிளத்துக்கு தூர ஏற்படலாம்.
வேத புத்தகம் முழுவதும் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. தேவனுடைய திட்டத்தை அறிந்து அதன்படி நாம் ஒழுக வேண்டும். ஆக அந்த பொறுப்பிடத்தில் வந்து அடுத்தால் தண்ணி சத்திய வசனங்களை குறிக்கிறது. சத்திய வசனங்களால் தன்னை சுத்திகரித்துக் கொண்டு பலிபீடத்தின் மூலம் தம்முடைய நியாயமாக்கப்பட்டு கொண்டே போகணும். தற்காலிக நியாயமாக்கப்படுது, டென்டேட்டிவ் ஜஸ்டிபிகேஷன் என்று படிக்கிறோம். ஆக அப்படியே கொண்டு போகும்போது நேற்று பாடத்துல கூட ஆளுநர் அதை விளக்குனாப்ல. அப்படியே போய் கடைசியாக போறோம் அந்த திரைச்சலுக்கு முன்னதாக அந்த ஆடு கட்டப்பட்டு நிற்கிறதை பார்க்கணும். சுவிசேஷ யுகத்துல யார் யார் அந்த அழைப்புக்குள் வந்தவங்களோ அவர்கள் எல்லாருமே இவ்விதமாக நியாயமாக்கப்படுதலை வளர்த்து கொண்டே போனார்கள். இது ப்ராசஸ், ஜஸ்டிபிகேஷனை வளர்த்து கொண்டே போய் பெர்ஃபெக்டா அந்த முழுமைக்கு அடையும் போது அது சட்டப்படியான நியாயமாக்கப்படுதலாக வருது. சட்டப்படியாக நியாயமாகிட்டாங்க. ஏன் ஒவ்வொரு படியிலையும் அவங்க விசுவாசத்தோடு நடந்து வர்றாங்க இல்லையா? அந்த 5 காரியங்களையும் அவங்க டிபெண்ட் பண்ணி அவர் விசுவாசத்தோட வர்றாங்க, செயல்படுத்திட்டு வர்றாங்க. ஆக பூர்ணமாக அந்த நிலைக்கு வரும்போது அவங்களோட ஜஸ்டிபிகேஷன் டென்டேட்டிவ் ஜஸ்டிபிகேஷனாக இருந்தது ரெக்கண்ட் ஜஸ்டிபிகேஷனாக நியாயமாக்கப்பட்ட நிலைக்கு வந்துடுறாங்க. அந்த நிலையில தான் அவர்கள் பிரதிஷ்டை பண்ண ரெடியா இருக்காங்க. அப்போ இந்த நியாயமாக்கப்படுதல் என்பது எதுக்கு வழி நடத்தணும்? பிரதிஷ்டைக்கு வழி நடத்தணும். இப்ப சுவிசேஷ யுகத்துல அநேகர் விதமாக நியாயமாக்கப்பட்டு அந்த பிரகாரத்துக்குள் வந்துட்டாங்க. ஆனால் அவர்கள் எல்லாரும் வந்து சேர்ந்தாங்களா திரைக்கு முன்னால என்று சொன்னா அநேகர் வந்து சேரவில்லை. அநேகர் என்ன செய்தாங்க? திசை மாறி போயிட்டாங்க இல்லையா? அநேக இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல இருந்து வெளியே வந்து வனாந்திரத்தை உட்கார்ந்துக்கிட்டு என்ன நினைச்சாங்கன்னா, எகிப்தில் உள்ள கோமட்டி காயிலும் அந்த மச்சங்களையும் இச்சித்தார்கள் என்று, கீரைகளை இச்சித்தார்கள் என்று பார்த்துருவோம் இல்லையா? அதற்கு காரணமா இருந்தது யாரு? அவளோடு வந்த எகிப்தியர்களும் கூட, சில எகிப்தியர்கள் கூட வந்தாங்க இல்லையா? அவர்களும் அவளாலே சோரம் போனார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி அநேகர் பின்னிட்டு பார்த்தார்கள். அப்படியாக விதமாக எல்லாரும் பிரகாரத்துக்குள்ள வந்த பின்பு கூட அநேகரை பின்பற்று பார்க்க வைக்க சாத்தான் ஏவுவான். இப்போ உள்ள கிறிஸ்தவ மண்டலத்துல நிறைய பிரசங்கியார்கள் மெட்டீரியலிஸ்டிக் பிளஸிங் கொடுத்து கொண்டு பின்னிட்டு பார்க்க வைத்துக் கொண்டேதான் இருக்கிறாங்க. அவங்க எல்லா வேலையும் அந்த திருப்பு முனை ஆசீர்வாதம், அந்த முனை ஆசீர்வாதம் அப்படி சொல்லி பல பல பெயர்களை கொடுத்து கொண்டு அநேகர் நினைச்சாங்க பட்டணத்துல பூதம் சொன்ன மாதிரி அற்புதம் நடக்கும்னு சொல்லி எல்லோருமே திரும்பவும் எகிப்தை நோக்கியே பார்க்க வைக்கிறார்கள். அப்படிப்பட்ட பிரயாணத்துல எல்லாரும் அநேகர் பின்வாங்கி போனவர்களா இருக்கிறார்கள். ஆக அந்த திரைச்சீலைக்கு அந்த ஆடு முதல் திரைச்சீலைக்கு கட்டப்பட்டு பிரதிஷ்டைக்கு ரெடியாகி நின்ன காரியத்துல சொற்ப பேர் தான் போய் சேர்றாங்க. அநேகர் என்ன செய்யறாங்க? பிரதிஷ்டை பெறாமல் அந்த ஒப்புரவாக்க நியாயமாக்கப்பட்ட நிலையிலே இருந்து விடுகிறார்கள், பிரகாரத்துக்குள்ளாவே இருந்து விடுகிறார்கள். ஆனால் நியாயமாக்கப்படுதல் ஒரு ஏணி, அது ஒரு லிங்க், ஒரு தொடர்பு என்று ஏற்கனவே சொன்னது போல இந்த 5 அம்சங்களிலும் நியாயமாக்கப்படுவதை பூரணப்படுத்தி அந்த ஆடாக பலிக்கு தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு நிற்கிற ஆடாக ஆக்குவதுதான் தேவனுடைய முழு நோக்கம், சுவிசேஷ யுகத்தின் முழு நோக்கம். அந்த சுவிசேஷ யுகத்துக்கு முழு நோக்கத்தோடு யார் செய்தாங்களோ அப்பேற்பட்டவனுக்கு தான் கிறிஸ்துவின் பலி புண்ணியம் சாட்டப்படுகிறது. கிறிஸ்துவின் பலி புண்ணியம் இதுவரைக்கும் சாட்டல. கிறிஸ்து பலியும் அவளுக்காக கொடுக்கப்பட்டிருந்தது. அது விசுவாசத்தோடலாம் வந்திருக்காங்க. கிறிஸ்துவின் பலியும் சாட்டப்பட்டு பூர்ண மனுஷனாக ஆக்கப்படுகிறார்கள் இல்லையா? இம்ப்யூட்டட் ஜஸ்டிபிகேஷன். அவர்கள் எப்படிப்பட்டவங்களாக கருதப்படுறாங்க? ஆதாம் பாவம் செய்யும் ஒன்று இருந்த பூரணத்துக்கோ அல்லது 8ஆம் நாள் பூரணத்துக்கோ அவர்களே அந்த இம்ப்யூட்டேஷன் கொண்டு சேர்க்கிறது. அவர்கள் பூரணராக இருக்கிறார்கள் தேவனுடைய பார்வையில. அப்பேற்பட்ட நிலையில தான் அவங்க என்ன செய்றாங்க? தங்களை பலி செலுத்த முன் வந்த உடனே தேவன் அப்படிப்பட்ட நிலையில அவளை அங்கீகரிக்கிறார். பூரணமான பலிதான் தேவனை கொடுக்க முடியும், பூரணமற்ற பலியை தேவன் அங்கீகரிப்பதில்லை. ஆக அவங்க பிரதிஷ்டை பண்ண வந்து இருந்தா கூட யெஷுவா கிறிஸ்துவின் பலி பண்ணி சாட்டப்பட்டு அவர்கள் நியாயமாக்கப்பட்டு பூரணராக கருதப்பட்ட போதுதான் தேவன் அவர்கள் பலியை அங்கீகரிக்கிறார். அப்பொழுது அவர்களுக்கு அந்த இம்ப்யூட்டட் ஜஸ்டிபிகேஷன் டைம்ல என்ன ஆயிடுது? சில போஸ்டுக்கு அப்ளை பண்ணுவாங்க, பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தேவைன்னு போட்டிருப்பாங்க. டிஃபரன்ஸ்ல
ஒருத்தர் ஜாயின் பண்ணி அங்கேயே பல கோர்சஸ் முடிச்சு அந்த பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் லெவலுக்கு அங்கேயே உள்ள கோர்ஸை முடிச்சிருப்பாரு. ஆனா பிஇங்கிற பட்டம் இருக்காது. இந்த போஸ்டுக்கு அவர் அப்ளை பண்ணுவார். அப்ளை பண்ணும்போது அவரை நிராகரிக்க மாட்டாங்க. அவரை வரவழைச்சு அந்த சர்டிபிகேட் எல்லாம் செக் பண்ணி அது பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஈக்குவலா என்று பார்த்து ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. அப்படி ஜஸ்டிஃபை பண்ணி அதை தேறிட்டாருன்னா அவர் என்ன செய்யலாம், அந்த போஸ்டுக்கு இன்டர்வியூ அப்பியர் ஆகலாம். அவருக்கு அது தகுதி இல்லைன்னா நிராகரிச்சுடுவாங்க. இதே போலதான் இப்ப தேவன் ஒரு குவாலிஃபிகேஷன் பிக்ஸ் பண்ணிருக்காரு தம்முடைய மனவாட்டு சபையாக ஆகுவதற்கு. அதற்கு நியாயமாக்கப்பட்டு இவங்க எல்லாம் வர்றாங்க, வந்து அந்த பலி செய்யறதுக்கு ரெடியா நிக்கிறாங்க. அதை யெகோவா கிறிஸ்து என்ன செய்யணும், பலி புண்ணியத்துல சாட்டி அவர் பூரணப்படுத்துறார். அப்போ சட்டப்படி அவங்க பூரண ஆகிவிடுகிறார்கள், நியாயமாக்கப்பட்டது பூரண மனிதனா ஆகிவிடுறார்கள், பரிபூர்ண மனிதனா சட்டப்படி. அதுதான் ஆக்சுவல் ஜஸ்டிபிகேஷன். இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா அந்த நேரத்துல அவர்கள் தேவன் அவர்களை புது சிருஷ்டியாக ஜனிப்பிக்கிறார். அந்த மூமெண்ட்லயே அவங்களுக்கு என்ன கிடைக்குது, விட்டலை உயிரிழப்பட்ட ஜஸ்டிபிகேஷன் ஆகிறார். இந்த காரியங்கள் ஒரே நேரத்தில் நிகழ்கிறது. எப்படி ஞானஸ்தானம் எடுக்கும்போது யெகோவா கிறிஸ்து தண்ணிக்குள்ள மூழ்கி எழும்பி வரும்போது உடனே பரிசுத்த ஆவியினால் அவர் புது சிருஷ்டியாக ஜனிப்பிக்கப்படுகிறார். ஜனிப்பிக்கப்பட்ட உடனே அவர் பரிசுத்தால் ஜனிப்பிக்கப்பட்ட புது சிருஷ்டி அபிஷேகம் பெறுகிறது இல்லையா? யெகோவா கிறிஸ்துடைய மனுஷியம் அபிஷேகம் படப்படல. யெகோவா கிறிஸ்துக்குள்ளாக புது சிருஷ்டியாக ஜனிப்பிக்கப்பட்ட அந்த புது சிருஷ்டி அபிஷேகம் பண்ணப்படுகிறது. பிரதான ஆசாரியன்கிற புது சிருஷ்டி அபிஷேகம் பண்ணப்படுகிறது. ஆக இந்த விதமாக எல்லா மூமெண்ட்ல என்ன நடக்குது. இப்படி நியாயமாக்கப்படுதல் பல படிவங்களை தாண்டி போகிறதை பார்க்கிறோம். ஆக எல்லாவற்றிற்கும் அடிப்படையான காரியம் இந்த 5 காரியங்கள். இந்த 5 காரியங்கள் நம்மில் நிகழ வேண்டும். முதலாவது தேவனுடைய கிருபையை நன்கு உணர வேண்டும். அப்ப நம்ம தாழ்த்த சொல்லும். நம்ம எந்த ஒரு காரணத்தை கொண்டும் பெருமை பாராட்ட சொல்லாது. மற்ற சபையில் உள்ள ஆட்களை பார்த்து கண்டனம் பண்ண சொல்லாது, கழிக்க சொல்லாது. ஏன் மற்ற மதத்தில் உள்ளவர்களை பார்த்து கூட நினைச்ச முடியாது, கண்டனம் பண்ண முடியாது. அவங்களும் 1000 யுகத்துல கிறிஸ்து அறிந்து கொண்டு கிறிஸ்து கீழ்ப்படிந்து வரலாம். நம்மளோட அதிகமாக கூட வேகமாக ஒருவரை ஓடலாம். அவங்க பக்தி மிகவும் கொழுந்து விட்டு எரியலாம். ஆக யாரையும் நம்ம என்ன செய்ய முடியாது, கண்டனம் பண்ண முடியாது, நம்முடைய குறைவாக மதிக்க முடியாது. அடுத்தாற்போல தேவனுடைய கிருபை எல்லாரையும் அணைத்திருக்கிறது. அதுபோல யெகோவா சொல்லி பலியும் எல்லாருக்காகவும் கொடுக்கப்பட்டது. நமக்காக மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டதல்ல, எல்லாருக்காகவும் கொடுக்கப்பட்டது. உலகத்தின் பாவத்தை சுமந்துக்கிற தேவாட்டுக்குடியவர் எல்லாருக்காகவும் மனத்தை ருசி பார்த்தார் என்று பார்க்கிறோம். அதுபோல அவர் எல்லாருக்காகவும் உயிரோடு இருக்கிறார், எல்லாருக்காகவும் போய் ஒப்புர வாக்குதலை பண்ணியிருக்கிறார் இல்லையா? அதுபோல அந்த விசுவாசம், அப்படிப்பட்ட காரியங்கள் விசுவாசமாக இருந்து நங்கூரம் பார்த்தவர்களாக எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அற்ப காரியத்துக்காக, அப்பத்துக்காக, மீனுக்காக ஜெபிக்கிறவர்களா இருக்கக்கூடாது. அநேக சமயம் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் அப்பத்துக்காக மீனுக்காக கிறிஸ்தவர்களாகவே இருக்காங்க. அந்த அப்பத்துக்காக மீனுக்காக கிறிஸ்தவர்களாக ஆகும்படிதான் அநேக உபதேசியார்கள், அநேக பிரசங்கியார்கள் அதை தூண்டி விட்டு கொண்டு அதன் பலனாக நீ விதைக்கிறத்தக்கதாக அறுப்பாய், நீ இப்ப 100 ரூபாய் காணிக்க போட்டா உனக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும், நீ இப்ப 1000 ரூபாய் போட்டா உனக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும். இப்படியெல்லாம் சோதிக்கிற பிரசங்கர்கள், நான் பிரசங்கத்தை கேட்டிருக்கேன். அப்படிப்பட்ட பிரசங்கிகள்லாம் இருக்காங்க. தேவனுக்கு நீ கொடு, அப்போ தேவனுக்கு கொடுனா தனக்கு கொடு, தனக்கு நீ கொடுத்தீங்கன்னா உனக்கு நிறைய ஆசீர்வாதம் கிடைக்கும் சொல்லி அதன் மேல் விசுவாசம் வைக்க திசை திருப்பி கொண்டு இருக்கிறார்கள். அதெல்லாம் தவறு. இந்த தேவனுடைய கிருபை, யெகோவா கிறிஸ்துவின் பலி புண்ணியம், முடிச்சு வைத்திருக்கிற பலி புண்ணியம், அடுத்தாப்புல அவருடைய உயர்த்துதல், அவர் அம்முக்காக ஒப்புரவாக்கி வைத்திருக்கிற காரியம், இதிலெல்லாம் விசுவாசம் வைத்து அந்த விசுவாசத்திற்கு ஏற்ற கிரியை நடப்பிக்க வேண்டும். அப்படி கிரியை நடப்பிக்க சொல்லும் போது பேதுரு சொன்ன போல நமக்கு ஒரு கூடாரம் போடுவோம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் போடுவோம், மோசைக்கு ஒரு கூடாரம் போடுவோம் என்று சொல்லி கூடாரம் போடுவதற்கு ஓடாது. பூமியிலே ஸ்தாபனங்களை சாபிக்க அவங்க மனம் வராது, கட்டடம் கட்ட அவங்க மனம் வராது. அவர்கள் எல்லாரும் ஊழியத்து மேலேயே இருப்பார்கள் இல்லையா? ஆனால் இப்போ எதை விசுவாசம் நினைக்கிறாங்க, பூமிக்குரிய காரியங்களை செய்தால், ஹாஸ்பிட்டல் கட்டினா அல்லது யூனிவர்சிட்டி கட்டிட்டா அல்லது டிவி ஸ்டேஷன் ஓபன் பண்ணிட்டா, அப்படி அதை செய்துட்டோம் இதை செய்துட்டோம், தேவனுக்காக ஊழியம் பண்ணணும்னு சொல்லி அதை அவர்கள் முன்னிறுத்துகிறார்கள். அது அல்ல. தேவனுடைய ஊழியம் எதுல இருக்குது, சரியான முறையிலே தப்பறைகளை எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு சரியான முறையில பாதையை செவ்வைப்படுத்தி மக்களை கூட்டிட்டு போற காரியத்துல தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஊழியத்துக்கு நாம் முன்மாதிரியா இருந்து
நாம் அந்த விசுவாச அடிப்படையில அந்த விசுவாச கிரியைகளை நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படி நாம் செய்யும் போதுதான் அந்த ஆசாரியன் மார்பதக்கம் தரித்திருந்தான், பிரஸ்ட் பிளேட், அது நியாயமாக்கப்படுதலையும் பிரதிஷ்டையும் குறிக்கிறதா இருக்கிறது. அதன் மூலம் முழுமையாக தேவனுடைய கற்பனையே தனக்குள்ள வைத்துக் கொண்டு தன்னுடைய ஊழியமே அதுதான் என்று செய்து கொண்டிருந்தான் இல்லையா? அதே போல அந்த ஜஸ்டிபிகேஷனை எப்போ சுமந்து கொண்டே இருக்கிற கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். ஆக இப்ப ஜஸ்டிபிகேஷன் பற்றி ஒரு தெளிவான டீட்டெயில் அடிப்படையான கருத்துக்களை படிச்சிட்டோம். இப்ப ஜஸ்டிபிகேஷன் தான் என்ன தெரிஞ்சு போச்சு. நியாயமாக்கப்படுதல், நாம் எல்லாருமே இந்த 5 காரியங்களையும் கொண்டவர்களாக இருப்போமானால் நாம் எல்லாருமே நியாயமாக்கப்பட்டிருக்கோம், சரியான முறையில நியாயமாக்கப்பட்டிருக்கிறோம். மற்றவங்க பல விதமான டெபினிஷனை கொடுக்கலாம், அது நமக்கு கவலை இல்லை. சரியான முறையில நியாயமாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நியாயமாக்கப்படுதல் நாம் தேவனோடு ஐக்கியப்படுவதற்கு உந்துகிற ஒரு ஏணியாக, லிங்காக இருக்கிறது. அதை எப்படி ஐக்கியப்படுவோம்? கான்சிக்ரேஷனால ஐக்கியப்படுவோம். நாம் பிரதிஷ்டை பண்ண வேண்டும். பிரதிஷ்டை பண்ணாத, சுவிசேஷ ஜீவத்துல பிரதிஷ்டை பண்ணாதவர்கள்லாம் வெளியே தள்ளப்பட்டார்கள், உலக மக்களோடு தள்ளப்பட்டார்கள் என்று நாம் படிக்கிறோம். அவர்களுக்கு அதை பிரயோஜனப்படுத்தப்படல, விருதாவாய் ஆக்கி விட்டார்கள். விருதாவா ஆக்கினவர்களுக்கு மேலும் அந்த கிருபை கொடுக்கப்படுவதில் பிரயோஜனம் இல்லை. ஆகவே அவர்கள் பிரகாரத்தை விட்டு பாளையத்துக்கு தள்ளப்பட்டார்கள். அப்படிப்பட்ட நிலை நமக்கு வரக்கூடாது. நாம் நம்ம அழைப்பில தெரிந்து கொள்வதில் பற்றி பிடித்து கொண்டு அது நிற்கத்தக்கதாக நாம் என்ன செய்யணும்? அந்த நியாயமாக்கப்படுதல் சரியாக புரிந்து அந்த நியாயமாக்கப்படுதல் வழி நடத்துகிற அடுத்த காரியம் பிரதிஷ்டை. நாம் பிரதிஷ்டை பண்ண வேண்டும். யார் யார் பிரதிஷ்டை பண்ணலையோ அவர் பிரதிஷ்டை பண்ண வேண்டும். யார் யார் பிரதிஷ்டைகள் இருக்கிறார்களோ அவர் பிரதிஷ்டை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். புதுப்பித்துக் கொண்டு அதன் முக்கியமான காரியம் டெட் டு செல்ஃப், டெட் டு வேர்ல்ட், டெட் அலைவ் டு காட். இந்த 3 முக்கியமான காரியம். அதுக்கு மற்ற காரியங்கள் 7 படிகள் உண்டு. அது முதல் 3 காரியங்களை மட்டும் சொல்றேன். முதல் படி மட்டும் சொல்றேன். மீதி 6 படிகள் மற்ற காரியங்கள் வேத வசனம் படிக்கிறது, தியானிப்பது, பரப்புதல், அதை கீழ்ப்படிதல், ஜெபித்தல், சகித்துக் கொள்ளுதல், இப்படி பல காரியங்கள் இருக்கு. சரி, அதாவது முதல் ஒரு காரியம் அது மட்டும் என்னது? 3 அம்சங்களை கொண்டது. நமக்கு நாமே செத்திருத்தல், உலகத்துக்கு செத்திருத்தல், தேவனுக்கு பிழைத்திருத்தல். இது கடினமான காரியம். ஆனாலும் தேவ ஒத்தாசை கொண்டு நாம் செய்யலாம். நாம் பிரயாசப்பட வேண்டும். நாம் அதை அச்சீவ் பண்ணிட்டோம் கிடையாது, அச்சீவ் பண்ண முடியாது நம்முடைய பரிவீனத்துல. தேவன் நம்முடைய வாஞ்சியை பார்க்கிறார். முழுமையும் பெறுவதற்கு நாம் வாஞ்சிக்க நம்மளால் முடியும். வாஞ்சியோடு பிரயாசத்தை எடுப்போம். தேவன் தாமே நமக்கு இதை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.